உரிமை கழகத்தின் பொறுப்பாளர்களே, பாண்டி மாநில பொறுப்பாளர்களே, தமிழகத்திலிருந்து வந்த பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய தலித் எதிர்மறையவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் ஸ்தாபகராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களே, எங்களுக்கு நிறைய பேர் காணும் சம்பந்தம் அவர்களே, எத்தனை பேரை மனப்பாடம் பண்றது? நேற்று கூட்டத்துக்காரங்க இன்னைக்கு நினைப்பு வருது. நோட்டீஸ் சரி சரி. தலைமை தாண்டி இருக்கின்ற மரியாதைக்குரிய சிபிசிஐயின் செயலாளர் கோ சுகுமாரன் அவர்களை, வரவேற்புரை நிகழ்த்திய ஜான் பாஸ்கரன் அவர்களை, பகுத்தறிவாளர் கழக தலைவர் மரியாதைக்குரிய வாவு சம்பந்தம் அவர்களை, நன்றி உரையாற்ற இருக்கின்ற பி மையரன் அவர்களை, எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் உரையாற்றி காலையிலேயே கருத்துறை மாலையிலும் கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருந்தலை மார்க்ஸ் அவர்களை, எனக்கு முன்னால் பேசிவிட்டு சென்ற வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களை, இந்த கூட்டத்திற்கு வரும்படி என்னை அழைத்து கட்டாயப்படுத்திய பேராசிரியர் கல்யாணி அவர்களை மற்றும் யாரையாவது விடுபட்டிருந்தால் உழைத்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வாழ்க்கை உரையினை ஆரம்பிக்கிறேன். சதா சட்டத்தை பற்றி இவ்வளவு நாள் எல்லோரும் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டார்கள். இனி நான் புதியதற்காக எதையும் சொல்வதில் அர்த்தமே இல்லை. இருந்தாலும் இந்த சதா சட்டத்திலே முதலில் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவன். இந்த சடாவை முதலில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்னால் 4 ஜிகா கமிட்டியை சார்ந்த இளம் சிறுவர்களை பெரியார் மாவட்டத்தில் வால்போர் ஓட்டினார்கள் என்பதற்காக கைது செய்தார்கள். அதற்கு முன்னால் இந்த சடா சட்டத்திலே பல்வேறு தரப்பட்ட சிறுபான்மை மக்களை கைது செய்த போது ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஒவ்வொரு மாநிலமாக எடுத்து போராட்ட முடிவில் இன்று நானும் ஒரு சடாசை. ஆனால் இந்திய அரசாங்கம் சிபிஐ விட்டு என்னை தடா சட்டத்தின் கீழ் போட்டார்கள். இதுவரை இந்தியாவில் தடாவின் கீழ் கைது செய்யாத தடா கைது நான் ஒருவன் தான். ஏனென்று கேட்டால் இருக்கிறார்கள். அத என்ன தடால போட்டுடலாம். இது என்ன டியூட்டினா, சென்னை மாநகரத்தில் அடிஷனல் டெப்டி கமிஷனராக இருக்கின்ற வேறு மாவட்டம் 30 வருஷ நண்பர் நம்ம ஏடிசிஐஎஸ் பேர் என்னங்க இருதயதார். அவர் எனக்கு எத்தகையா இருந்த காலத்திற்கு தெரியும். அவருடைய மனைவி ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறார்கள். பார்க்கத்திலே மரணம் அடைந்து விடுகிறார்கள். அவருடைய மனைவி எடுத்துக்கிறது பாடியை வீட்டில் வச்சு உட்காந்துருக்கிறேன். எல்லா போலீஸ் அதிகாரிகளும் வரலாம், எங்க ஊர் கமிஷனரும் வரலாம். அப்படி பேப்பர் பார்க்கலாம், திறந்து பார்க்கிறேன். பழனி பாபா தலைமறைவு. பழனி பாபா எங்க அத்தனை போலீஸ் அதிகாரி அங்க இருக்கான், டிஜிபி இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். நான் தலைமறை பண்ணி பார்க்கல, கொட்டை இடத்துல போட்டுக்கான். RSS ஆபீஸில் கொண்டு வைத்ததற்காக அப்படிங்கிறான். தடா கைதி, தடாவில் கைதுன்னு போறான், தலைமறைவும் போறான். அப்படிதான் பேசாம இருந்துட்டேன். சரி, அரசு பண்ணுவாங்க, நானும் உட்காந்துட்டு இருந்தேன். சிபிஐக்காரங்க ஒருத்தனை வரல. அப்புறம் நான் உடனே ஒரு மறுபடிக்க விட்டேன். ஆனா ஹோம் செக்ரட்டரி மட்டும் போன்ல கூப்பிட்டேன். நீங்க சாயங்காலம் வந்து பாரு, ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்க. வந்தார், உட்கார்ந்தார். இந்த தடா சட்டத்தின் கீழே யாரையாவது கைது செஞ்சு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கவங்களை கைது செய்யும். இப்ப RSS ஆபீஸ்ல குண்டு வச்சது என்னமோ உண்மைதான், வெடிச்சது உண்மைதான், 14 பேர் செத்து தொலைச்சது உண்மைதான். அதுக்காக நீங்க எங்க வருத்தப்பட சொல்ல முடியாது. யூ கெனாட் ஃபோர்ஸ் மீ டு ட்ரை பர்டிகுலர் கேஸ் நாட் போர்ஸ். ஒரு ஹிட்லரின் சாவுக்கோ கோட்சேயின் சாவுக்கோ என்ன நீ வருத்தப்பட சொல்றதுக்கு உனக்கு அந்த உரிமைகள் கிடையாது. அதே நேரம் அந்த செயலுக்கு காரணமானவங்களை நீ கண்டுபிடிச்சு செயலில் போட்டு சுட்டுக்கள் அதை பற்றி எனக்கு வேணான்னு சொல்லல. நான் செயலிலாதான் இந்த கொண்டு வச்சு சொன்னான்னு சொல்லி மேட்ச் சொல்லிட்டு அதையும் உள்ள முடிச்சு போடுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து 164 ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். அதுதான் சதா சட்டத்துக்கு உயிர்நாடியான அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன மேட்ச் போட்டு போகணும். அப்போ நான் உனக்கெல்லாம் பயந்துக்க மாட்டேன்.
ஏன்னா எங்களெல்லாம் இது வரைக்கும் போலீஸ் 127 முறை கைது செய்யப்பட்டிருக்கு. 5வது முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை 20 நிரூபித்து வெளிவந்திருக்கு. 5வது முறையாக என்னை கைது செய்கிறார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மட்டும் இந்த தடாலிலே குற்றவாளி என்று கருதி நான் தான் அக்யூஸ் நம்பர் 1. மற்றவங்களுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசினார் சுரேஷ் மனித உரிமை கழகம், அவரும் கண்ணமராங்கிற வச்சிருந்தான் அவர்களுக்கு வழக்கறிஞர். அப்போ ஏன் என்ன விட்டுட்டு இந்த 12 பேர்த்த கைது பண்ணா? பட்டாசு வெடிக்க தெரியாதவெல்லாம் புடிச்சு வந்தான். பட்டாசு வெடிக்க தெரியாதவெல்லாம் புடிச்சு வந்தான். இதுல 3 பேருக்கு உருத தவிர எதுவும் தெரியாது. அவனுக்கு தமிழ் அடிச்சு கொடுத்துருக்கான். தெரிந்த மொழிக்கு புரிந்த வகையில் உணர்வுகிற முறையில் கொடுக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டுகளை. இதுல என்ன பண்றான், RSS ஆபீஸ் வெடிக்கும் போது வன்னியர் சங்க ஊழியர் கூட்டத்தில் நான் கலந்துட்டு இருக்கிறேன். எங்க இந்த பாண்டி மாநிலத்தில் சனீஸ்வரன் போயிட்டு இருக்கிற திருநள்ளாறு. எனக்கு எஸ்கார்டு வந்த எஸ்பி எங்க போனாலும் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆர் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டு எஸ்கார்டு என்பது சுப்ரீம் கோர்ட் எனக்கு கொடுத்த தீர்ப்பு. கடந்த 10 ஆண்டு காலமாக புகழோட டிஎஸ்பி மப்டில் வந்திருக்காரு. அது வந்து எதுவுமே செய்யுங்களா, உள்ளவனா குத்த மாட்டானா, உள்ளவனா குத்த மாட்டானா, அவருக்கு ஒரு நம்பிக்கை நீங்க எல்லாம் குத்த மாட்டீங்க. எல்லாம் படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், எல்லாமே ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள மக்கள், பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்தவர்கள், பாதிக்கப்பட்ட பல வகையான மக்கள். அப்போ அந்த எஸ்பி கிரிபாட்டில் ஒரு ஐயர் அவரு வர்றாரு. நாங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து ஊழியர் கூட்டம், அந்த ஊழியர் கூட்டத்தில் போய் இஸ்லாமியர்கள், வன்னியர்கள், ஆதிதிராவிட மக்கள், இந்த 3 ஜாதியும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் இந்த தடாகடா இதெல்லாம் சிறப்பு கொடுத்த மாதிரி. இந்த 3 ஜாதி இந்த பாண்டி மாநிலத்தில் இஸ்லாமியர்களும் வன்னியர்களும் கூடிவிட்டால் மீதியுள்ள ஆதிதிராவிடர்களின் 10 பேர் நமக்கு ஆதரவளித்தால் போதும். இந்த பாண்டி மாநிலத்திற்குள் வேறு எவனும் வராமல் நாம் ஒரு சட்டத்தை ஏற்றலாம். அந்த விழிப்புணர்வு இல்லாத மக்களாக இருப்பதால் தான் இதற்கு ஆதிவேர் இருந்து நாம் எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கிறது. இந்த ஒரே நேரத்தில் இன்னைக்கு தடா அச்சூர் சென்று குற்றச்சாட்டு கொடுத்து சார்ஜ் கொடுக்கப்பட்டார் அப்படின்னாலும் இன்னும் என்னை இந்த அரசு கைது செய்யவில்லை. நான் என்ன சொல்கிறேன், டிட்டாச்மெண்ட் இருந்தால் என்னை நீங்கள் ஆண்மை இருந்திருந்தால், பிராணம் இருந்திருந்தால், பெண் இருந்திருந்தால், ஒரு காலப்படுத்த நீங்கள் குழந்திருந்தால் கைது செய்வார்கள். கலாச்சாரத்தில் இதை சவாலாக வச்சதுமல்ல, போஸ்ட் அடித்து ஓட்டினோம் ஜெயலலிதா வீட்டு பக்கத்தில் கூட உங்களுக்கு போஸ்ட போய் போலீஸ் பிடிச்சானே ஒழிய. நான் என்ன சொல்றேன், ஒப்பா ஜெயராமனுக்குத்தான் நீ பிறந்திருந்தால் ஜெயலலிதாவை என்னை கலாவில் கைது செய்துப்பா அப்படி அடிக்கிற போஸ்ட் அடித்து ஓட்டணும். பிடிக்கல. ஏன்? அறிவு தெளிவு வேண்டும் சகோதரர்களே. 125வது முறை நான் இரவுகளை தேசிய விரோதிதான், பாகிஸ்தானின் கைகூலிதான், அப்புறம் என்னென்னமோ ராஜத்துவ சட்ட விரோதினா என்னென்னமோ சொன்னான். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பம்பாய்க்கு போறேன். மலையாள மனோரமால ஒரு ஆர்டிக்கல் வருதாமா, அதுக்காக மராட்டி அரசு என்ன கைது செய்யறான். நான் ஜாமீன் கேட்டு வெளியே வர்றேன், தடிப்பாடு போடுறான். தடிப்பாடு ஒரு சட்டம் வச்சிருக்கிறான். பம்பாய்க்குள்ள இன்னும் தான் வரக்கூடாதுங்கிறான். அப்போ பம்பாயில தடிப்பாடு போடுறான். கோர்ட்டு சொல்றான், 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வந்துட்டு போகிறான். எதையா செய்யறதுனாங்க, எதையா செய்யறது? இதுக்கு ஒரு முடிவு பார்க்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கழித்து 2 பேருக்கும் போகாம வந்துட்டேன். அப்போ வெகுஜன மக்களை எந்த அளவு நாங்கள் திரட்டுகிறோமோ அவர்களெல்லாம் கலகக்காரர்கள் என்று ஒரு முடிவு எடுக்கின்றான். காரணம், இந்த மக்களுக்கு இனிப்பை தடவுகிறான். இது காலகாலமாக சேர நாட்டால் ஒரு இலக்கியம் படைக்கின்றான். அதற்கு சோழ நாட்டு பெண்மணியை தயாரிக்கிறான். அவளை கண்ணகி என்றான், கற்பு என்றான். ஆஹா, வாய்ப்படணும். நாங்கெல்லாம் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள். பழனி, எங்க அம்மா எல்லாம் பழனி, எங்க ஊரு ஊட்டி. எங்களை எல்லாம் கண்ணகி கதையை சொன்னான். நாங்கெல்லாம் ஆணு கேட்டு ஆமாமா கற்புள்ள வந்து காலங்காலமா அந்த இனிப்பு கடைக்கு கட்டிக்கிட்டே இருக்கோம். உள்ள விஷம் வச்சிருக்கிறாரு எங்களுக்கு தெரியல. எங்க பாட்டிட்டு போய் பாட்டி வந்து நாளைக்கு எல்லாத்தாலும் போகணும், நீ எனக்கு கொஞ்சம் காசு பெற்றோருக்கெல்லாம் காசு கொடுத்து கேட்டேன். என் பாட்டி சொன்னாங்க, எங்கடா போறேன்? நாங்க கண்ணகி கோயில் கல்நாட்டு விழா தேவலால் நாங்க போய் கண்ணகி கோயில் நோட்ட போறோம். இங்க வாராமோ உட்காராம அது பாட்டி சொல்றா, அன்னைக்கு கேட்ட இல்லைக்கு அன்லெட்டர் உமன். உனக்கு அறிவு இருக்குதாரா? ஏன்னா என்னையாவை அவமானப்படுத்துறவனுக்கு ஒரு காட்சி உண்டாக்கிருக்கான். நீ அது பொறுத்தாலும் போயிடா. என்ன நீ புது கதை சொல்ற? எனக்கு உட்காந்து. ஏன்னா நான் இங்கிலீஷ் காரணத்துல படிப்பேன். அங்கே கண்ணு இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த நெருக்கலை சொல்லிக் கொடுப்பான் போல எனக்கு இருக்கிற மாட்டான். அந்த
திப்பு சுல்தான செலுத்தமானா அவனை எடுக்க வெள்ளத்திலே சொல்லுவான். இப்படி ஒரு எல்லா பையனும் ஒரு பட்ச மாட்டா இருக்கிறான். நானும் லண்டன் வரைக்கும் போய் படிக்கிறேன். அவன் 4 டாக்டர் நாங்க தேச துரோகியா போயிட்டோம். பரவாயில்ல, தேசமே இல்லை, அதனால துரோகம் பண்ண தப்பு போராடு. தேசமே இல்லாதவனுக்கு பரவேசி எந்த துரோகம் சட்டம் போடுறாங்க. அதனால நாங்க தேசிய கொடி ஏற்றணும் இல்லை, சுதந்திரம் அதை நம்ம சொல்லலாம். அதெல்லாம் எங்களுக்கு அந்நிய கலாச்சாரம். நாங்க அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவனவே இல்லை. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவனவே இல்லை. அதை பாட்டு செஞ்சு திருக்குறள் படிச்சிருக்காங்க. சொல்லு பாட்டு திருக்குறள். என்ன திருக்குறள்? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதருவார் செய்யன செய்யும் மழை. இல்லையா? அப்போ புருஷனே தெய்வமாக கருதுகிற ஒரு பெண் எந்த தெய்வத்தையும் தொழாமல் கணவனையே தெய்வமாக கருதுகிறவள் செய்யும் மழைதான் தெய்வம். இல்லையா? அதுதான கற்புள்ள பெண்ணுக்கு வள்ளுவர் நிர்மாணித்த ஒரு லிமிடேஷன். அப்போ கண்ணகி இவன் மாதவியை எடுத்திருக்கணும், இல்ல கோவலன் எடுத்திருக்கணும். மாதவி எடுத்திருந்தா ஊரு பூரா விவசாயம் இல்லாம போயிருக்கும், நம்ம ஊருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லாம போயிருக்கும். நிழல மனசுல தீண்டனதே தப்பா கருதி கற்பனதாக கருதப்பட்டு கல்லாக தவிக்கப்பட்ட ஒரு பரம்பரை கரு சொன்ன ஒரு ஊரில் 10 விவசாயிகள் கூட தமிழ் தாயை அடப்பாய் ஃபாதருக்கு அம்மாவுக்கு மதருக்கு ஃபாதருக்கு அம்மாங்கிறது ஒரு உண்மை. இந்த அம்மாவுக்கு தான் பிறந்தவங்கிறது, அப்பாங்கிறது அம்மா சொன்ன ஒரு நம்பிக்கை, ஒரு செய்தி. இந்த அப்பனுக்கு தான் பிறந்தவங்கிறது ஒரு நம்பிக்கை. ஒரே உண்மை தாய் உலகத்தில் தாய். அது ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த அம்மா வயிற்றுலதான் நம்ம பிறந்தவங்கிறது உண்மையான நிரூபிக்க முடிச்ச ஒரு இந்த அப்பனுக்கு தான் பிறந்தவங்கிறது செய்தி. அந்த தாயை கூட தமிழ் தாய்களா கன்னட பராமரிக்க அதை ஏற்றுக்க சொல்றான். அப்படின்னு பேசினா கலாச்சாரம் பண்றான். நாங்க அன்னைக்கு சொன்னோம் தேசிய தேசிதான் தாக்கிதான் நாம் மாற்றிக் கொள்வதால் சதா என்ற தூக்கை ஒரு சொந்த தயார் இன்றைக்கு மாற்றாங்க. நாங்கள் கடாக தயாராக இல்லை. காரணம் வரலாற்று வழிகளுக்கு நாங்கள் சமன்பாக இருக்க வேண்டுமே தவிர வழிக்கு விழுந்தவர்கள் கூட்டத்தில் ஒரு செம்மொழியாளர்களாக நாங்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்க வேண்டாம். அதற்காக என்னை தேச விரோதம் என்று சொல் நான் தேச விரோதிதான், சட்ட விரோதி என்று சொல் சட்ட விரோதிதான், ராஜத்துவம் என்று சொல் திரும்ப திரும்ப அந்த துரோகத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று கோர்ட்டிலேயே முழங்கினோம். நான் அப்படியே கபடியெல்லாம் பார்த்தா தெள்ள தெளிவா இருக்கும். நாளைக்கு வர என்னுடைய இளைஞர்கள் அதை கண்டு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமுதாயம் விடிகளில் பிறக்கட்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் எவ்வளவோ சிரமம், எத்தனையோ சிறுவர்கள், எத்தனையோ சிறைகள் வெளிக்காட்டால பழனி பாபா கைது சாயங்காலம் விடுதலை. ஏன் கைது செய்யலாம் அவன் தெரியாது, எடுக்க வழிபாடு நடக்க முடியாது. 127 முறை சிறை சென்று 127 முறையும் நான் நிரபராதி என்று நிரூபித்து வருகிறேன். அப்போ இந்த கண்ணகி கதைக்கப்போ இவன் உடனே மாதிரி எடுத்திருக்கணும் பேசிட்டா. இல்ல கோபலனை எடுத்திருந்தா அடுத்த புத்த நாள் அலட்டாயிருப்பான். இது அதை விட்டு போய் எங்க ஊரை வந்து எடுத்தான். அப்ப எங்க ஊர்ல எந்த பொம்பளையும் கற்புள்ள பொம்பளையும் இல்ல. அதே செய் மலையோட பெருசு அழைச்சிருக்கணும் பயிர் எடுக்கிற மாதிரி. மாதவி மதுரையை எரிக்கும் போது எங்க பாட்டி பூட்டி முப்பாட்டி அதெல்லாம் கருத்தில்லாத ஒருத்தனாங்க ஒரு பெரிய பாண்டி மாநகரத்தில் வாழ்ந்த ஒரு மனித கூட்டத்தையே தேவடியா மக்களாகவோ விவசாயிகளாகவோ சுட்டிக்காட்ட ஒரு கண்ணகியை அன்று காட்சி இருக்கிறான். அது ஒரு இழிவு கலை. எங்க ஊர்ல சொல்ல செருப்பு கட்சி அடிக்கிறோம். எங்க பாட்டி இந்த இன உணர்வு எனக்கு ஊட்டுகிறார். காலங்காலமாக எதையாவது ஒன்று போடும்போது இந்தியாவுக்கு ஆபத்து. நீங்களாம் பிளாட்டு போட்டு இருக்கிறீங்களா? முஸ்லிம்கள் அந்நியர்கள் ஆதிக்க சக்திகள் அரபு நாட்டுக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். அதை பாதிக்கலாம். நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் தான் முஸ்லிம்கள், மொழியால் தமிழர்கள், பேசத்தால் இந்தியர்கள் தெளிவாக வரையறுத்து நாங்கள் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல. ஒரு இழிநிலை நீங்குவதற்காக எங்கள் முன்னோர்கள் பல பேர் தலித்துகளாக இருந்தவர்கள், சில பேர் வன்னியர்களாக இருந்தவர்கள், பல பேர் நாடார்களாக சாதாரணர்களாக சக்கரியர்களாக இப்படி வாழ்ந்தவர்கள். ஒரு இழிநிலை நீங்க அதிலிருந்து விடுபட்ட லிபரேஷன் பீப்புள் இன்னொரு மதத்தைத்தானே நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டதை ஒழிய நாங்களே அந்நியர்கள் இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை விட ஒரு சிறந்த தீர்வை எங்கள் முன்னோர்களால் காண முடியவில்லை. இந்த பார்ப்பன பிடியிலிருந்து நீங்குவதற்காக, இந்த பார்ப்பனத்தின் கொடுமையிலிருந்து, இழிவிலிருந்து, தேசிய மக்கள் தாசி மக்கள் என்ற கொடுமையிலிருந்து நீங்குவதற்காக எங்களுக்கு இதைவிட
சமத்துவமும் சகோதரத்துவம் உள்ள ஒரு மார்க்கம் தெரியாதால் எங்களுடைய முன்னோர்கள் அரபு நாடுகளில் இஸ்லாத்தை தான் இறக்குமதி செய்தார்களே கொண்ட இந்த பார்ப்பன துறைகள் போல் அந்நிய தேசத்திலிருந்து ஆப்கானிஸ்தானின் எல்லையிலிருந்து கைவர் போல கணவாய் வழியாக வந்த பந்தேரிகள் நாடோடிகள் அல்ல நாங்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். இந்த மண்ணுக்காக ரத்தம் செஞ்சவர்கள். எந்த முஸ்லீம் இந்த நாட்டை ஆண்டாலும் அவன் இந்தியாவை தலைநகராக வைத்துக் கொண்டு ஆப்கானிஸ்தான் எல்லை வரை ஆண்டிருப்பானே தவிர இந்த பார்ப்பன சோழர்கள் போல் இன்னொரு நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள் அல்ல நாங்கள். இந்தியாவின் எல்லையை இழிவுபடுத்தவர்கள் முஸ்லீம்கள். இன்று மொழியால் நாங்கள் தமிழர்களாக இருந்தாலும் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், புருனே இப்படி பல தேசங்களுக்கு இந்த தமிழை சுமந்து சென்று அங்கு இதை ஆட்சி மொழியாக பிரகடனப்படுத்தியவர்கள் என்னுடைய முன்னோர்கள் தமிழர்கள். இன்று சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் அதற்கு உள்ள ஒவ்வொரு முஸ்லீமின் கரத்தையும் வாயிலும் முத்தமிட வேண்டும். காரணம், அங்கு சென்று அந்த மக்களோடு கலந்து அவனுடைய கலாச்சாரத்திலே புகுந்து தமிழை ஆட்சி மொழியாக்கினார்கள். இந்தியாவிலே 3000 மொழிகள் இருக்கலாம். அந்நிய நாட்டில் அதை மகனம் பூட்டியவன் இருக்கிற இஸ்லாமிய சோழன் தானே தவிர ஏழை சோழர்கள் அல்ல சகோதரர்களே. மலேசியாவிலே 6 மொழியாக்கினோம், மோசியத்திலே 6 மொழியாக்கினோம். அதற்கெல்லாம் காரணம் யார்? வியாபார நிமித்தம் வெளிநாடு செல்லும் பொழுது இங்கு இருக்கின்ற மொழியையும் சுமந்து சென்றோம். எங்களை பார்த்து அயோத்திகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தேச விரோதிகள், தேச துறைகள். எங்களை விட மனிதநேயம் உள்ளவர் இந்த நாட்டில் எவனும் இல்லை என்பது எங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. அதனால் இவன் தேச துறை சொன்னா ஆமான்றது. நாங்கள் உங்களுக்கு சராசட்டம் போட்டுக்கொள்றது. இந்த தேசத்துக்கு துரோகம் செய்ய எங்களால் முடியும். இந்த தேசத்தை நதித்து எடுக்க எங்களால் முடியும். இந்த தேசத்தை வளர்ச்சி பிரதேசமாக்க இதனுடைய வளர்ச்சி திட்டங்களை முன்வைக்க எங்களால் முடியும். இருந்தும் அதை செய்யாதவர்களாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ வாய்ப்புகள். 1 மணி நேரம் என் பாஸ்போர்ட்டை விட்டு வச்சிருக்கிறான். இந்த அரசுக்கு ஆண்மை இருந்தால், திராணி இருந்தால் என் பாஸ்போர்ட்டை 1 மணி நேரம் கொடுத்து சொல்லுங்க, இவருக்கு நான் முடிவு பெற்றேன். உலக வங்கியிலிருந்து ஒரு பைசா எடுக்க பண்ண எங்களால் முடியும். ஆனாலும் பொறுமையாக நிதானமாக உள்ளிருந்தே போராடுகிறோம். இவன் ஒரு புற்றுநோய். பார்ப்பனியம் என்பது புற்றுநோய். இந்த ஆட்சி முறை ஜனநாயகம் என்பது எங்களை பொறுத்த மட்டும் இந்திய அரசியல் அமைப்பு என்பது தொற்று நோய். இந்த 2 நோய்களுக்கு மத்தியே உரிமையற்ற மக்களாக, எங்களுடைய ஜீவாதார உரிமைகளை இழந்த மக்களாக சுமார் 20-25 கோடி மக்கள் இங்கு வாழ்கிறோம். ஆனால் நாங்கள் தலித்துக்கு குரல் கொடுத்திருக்கிறோம். எல்லா விதமான இன போராட்டம், மொழி போராட்டம். இவன் இப்படி கொச்சப்படுத்துவது, இவனுடைய கொச்சைப்படுத்தும் தன்மை எப்படி ஆங்கிலே கவர்னர் என்ற முறையில் பழைய நிலவரத்தி பாண்டியன் என்ற ராவணன் என்று அழைக்கப்பட்டவன் ஆங்கிலே கவர்னர் என்ற முறையிலே சீதையை கவர்ந்து சென்றதை பொம்பளத்துக்கு போனான் கொச்சைப்படுத்தினானோ அப்படித்தான் இவன் ஆய்வு காலத்திலிருந்து இதிகாச காலத்திலிருந்து இன்று வரை உண்மையான புரட்சி வீரர்களை இவர்கள் கொச்சைப்படுத்தி காட்டுவதற்கான சில சட்டத்திட்டங்கள், சில தனியார் கூட்டங்கள், சில வரம்புகளை வைத்திருக்கிறார்கள். அப்படி உள்ளது மாடர்ன் டெக்னிக்காக உள்ளதுதான் இந்த தடா சட்டம். உலகிலேயே விசாரித்து சிறை அனுப்புவதுதான் மரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றி பாராட்டப்பட்டு வருகிறது. இங்கு மட்டுமே உள்ளவற்றிற்கு விசாரிக்கிறார். உள்ளவற்றுக்கு தாழ்வு அதை கட்டம் கடை காசு இருக்கிறான், பஞ்சாப்ங்கிறான். எதுக்குறா காஷ்மீர் பஞ்சாப் எல்லாம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? நீ சும்மா இல்லாம பிரிச்சு கொடுத்த நாட்டை பங்களாதேஷ போய் வெட்டி விட்ட. ஆக கங்கணகரின் காஷ்மீரை வெட்டியே தீர்மானிக்கான பாத்துக்க சந்தேகம். ஏதோ உன்னோட ஒத்து போவா. நாமளும் தமிழ்நாடு தனியா போறதுல மாற்று கருத்து கொண்டவனே அல்ல. அதற்காக இந்த நாட்டிலே எனக்கு 100 ஆண்டு சிறை என்றால் 120 ஆண்டுகள் நான் அனுபவித்தேன். சந்தோஷமா. ஏனென்றால் ஒரு நாட்டின் தீர்வு 5000 ஆண்டுகள் அடிமைப்பட்டு போன ஒரு சமூகத்தை விடுவிப்பதற்கு தனிநாடுதான் தீர்வு என்றால் வழியை சகோதரர்களை அதற்காக சிலர் தியாகம் செய்ய வேண்டும் என்றால் என்னோடு சேர்ந்து பல தியாகம் செய்வதில் பெருமைப்படுகிறேன். எங்கள் தினத்தின் மீது இன்னொருவருக்கு சிறப்புரிமை இருக்கிறது என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள் நான். எங்களை ஜெயில வச்சுதான் RSS கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல 30 பேர் ஜெயில வச்சுதான் என்னாலும் போயிருக்காங்க. எங்களோட ஒரு அவநாளித்த சமூகம். ஒரு முஸ்லீம்கள் இன்னைக்கு எனக்கு 38,000 கிடைக்கும் என்பது இருக்கிறது. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு போராட்டத்தை அறிவிக்கல, ஒரு பஸ்ஸுக்கு கல்லு போடல. ஆனா நாளைக்கு நினைச்சேன்னா சிட்டிக்குள்ள ஜெயலலிதா வச்சுக்க முடியாம நாள் பண்ண முடியும். ஆனா ரொம்ப பொறுமையா நிதானமா விட நெல்ல நான் விருந்தாக்காம வச்சிருக்கேன். பெரியார் மாவட்டம் போகும்போதுன்னா தாலி விட்டு கும்பிட்டுவான். அந்த தாலி அடமானம் வச்சாவது விருந்து போட்டுவா. விட நெல்ல தூக்கி விருந்து வச்சு விளக்கலையே நிறுத்திட மாட்டான். என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் இளைஞர் போல் வச்சிருக்கிறேன். அவனை நான் விருந்தாக்க விரும்பாதான் இந்த அரசியல் ரொம்ப சர்வசாதாரணமா சட்டங்கள் இல்லை. ஒரு முஸ்லீம் 10 பேர் ஜெயிச்சு அனுப்பிச்சா அந்த பொம்பளுக்கு கடைக்கு போகல, வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு காய் வாங்க கூட முடியாது. அப்ப என்ன பண்றான்? எண்ணெய் வச்சிருக்கான். அவங்களை நாம் பக்குவப்படுத்த எனக்கு ஒரு காலம். அதே நேரம் ஒரு வன்னிய பெருமக்கள் போராட்டம் என்றால்
வன்னியர்கள் சிறைக்கு சென்று விட்டால் அந்த வன்னிய பெண்கள் வயலுக்கு போய் அறுப்பறுக்காக குடும்பத்தை காப்பாற்றுகிறார். எந்த நிலையும் முடியாது. எனக்கு இப்படி ஒரு கட்டு அப்படி ஒரு கட்டு இதை கவர்மெண்ட் எடுக்கணும். நான் ரொம்ப என்ன பண்ண முடியும்? என் சூழ்நிலையில் உள்ள யாரும் என்ன செய்வான் சொல்லுங்க, தீர்வு சொல்லுங்க. நான் என் மக்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடக்கூடாது. இந்த அயோத்தியர்களையும் அடையாளம் காட்ட விடக்கூடாது. என்னைக்கா மதவாதி தான் நான் இல்லடா இல்லைன்னு சொல்லல. நான் சத்தியமா மதவாதி தான். அது மாற்று கருத்து கொண்டவனால எனக்கு தேசிய வர போட தெரியாது. எல்லாரும் ஜாதிகள் முடித்தவன் தான். ஆனா என்னோட உரிமையை விட்டு கொடுக்க நான் எப்படி தயங்க மாட்டேன். எனக்கு இருக்கிற உரிமை இல்லை. எனக்கு கையை கட்டினா போலீஸ் வந்து ஆகணும். அவன் தலைவருக்கு என் வீட்டுல நாய் மாதிரி காட்டிட்டு இருக்கணும். அவன் தலைவருக்கு அதை மாற்றி நான் உரிமையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜெயலலிதா கார் வந்தா போய் ஏதாவது தடுக்க கூடாது ஹைகோர்ட் ஆகும். நான் பார்த்தேன். உரிமைகளை கட்டி வாங்கிடுவதா? இன்னைக்கு உலகத்திலே 3 பேர் தான் காருக்கு காட்சி கட்டாம போயிட்டு நான் தெரியுமா உங்களுக்கு? எழுத்து வந்தாலும் கவர்னர் சென்னாரையும் பாய்ச்சி போவோம். ரோட் டாக்ஸிங் போடுறான் ஆர்டிஓ ஆபீஸ்ல. நான் பாக்குறேன் ஊருக்கிட்ட ரோடே காணும். என்னடா சுத்தமான நெல்லினால் செய்யப்பட்டவை அல்ல சொல்லிட்டாடா இருக்க சொல்லிட்டான். குடியேற்கிறது சொல்லிடுவீங்களா? ரோட போட்டுட்டு டாக்ஸ் போட வேண்டியது. ரோடு நான் டாக்ஸ் போட போக்குவரத்து சீட்டிங் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு திட்டம் போட்டேன். ஹைகோர்ட் இன்டர்மினேஷன் கொடுத்து 7 வருஷம் ரோட போட கார் டாக்ஸ் கூட கட்டுறேன். கார் டாக்ஸ் இல்லையா? ரோட் டாக்ஸ் தான். ரோடு போடுறா கட்டுறேன். இன்னைக்கு வரைக்கும் காரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுல கரண்ட் நிறுத்த மாட்டான். கரெக்டா ஒரு வருஷம் ஹைகோர்ட்ல விட்டு போட்டுருவேன். என் வீட்டுல டெலிபோன் இருக்காது. எங்க வீட்டுக்கிட்ட பாருங்க எவ்வளவு போலீஸ் வந்த வச்சு திருட்டுக்கிறார் உருட்டுக்கிறார். 12,000 பிராமணர்களுக்கு மத்தியில் நான் ஒருவன் முஸ்லீமாகவார். அவனோட ஜீவாதார உரிமை ஐயர் திட்டம் போடுவான். ஆனா ஏன் கேசட்டுனா இந்த பேசுற கேசட்டு கூட கேபிள்ல போட்டுருவான். கேபிள் டிவியில போட்டு கேட்பான். எல்லாம் பண்றான். மனித நேயம் என்பது வேறு, மார்க்க உரிமைகள் என்பது வேறு, மண்ணின் உரிமை என்பது வேறு. இந்த மண்ணில் நாங்கள் முன்னோர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இன்னொரு மார்க்கத்தைத்தான் இறக்குமதி செய்தார்கள் ஒழிய இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் இந்த உரிமைக்கான போராடுகிறவர்கள் இவை என்னமோ இந்தியாவிலே பிறந்த மாதிரி ஒரு ஆரிய வண்டியேறி வந்து எங்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு போகிறான். அவங்க அந்த சிந்து சமவெளி நாடுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள். இவருக்கு வந்து ஆரிய பயம் பவன் வச்சுறான். இவன் நம்மால் அங்க போய் காட்டி சாப்பிடுறான். ஆரிய பவன் வச்சுறான். அங்க போய் நம்மால் காட்டி சாப்பிடுறான். பர்மா பஜார் வச்சிருக்கிறான். பர்மா இந்தியாவுக்கு நேசமான நாடா சகோதரர்களே. இந்த தீவிரவாதிகளை மணிப்பூரிலும் அஸ்ஸாமிலும் உருவாக்கியது பர்மியார். பர்மாவில் தான் ட்ரைனிங் கொடுக்குறான். பர்மாவில் தான் ஆயுதம் வருது. இந்திய அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறான். இது எல்லாமே உலக நாடுகளும் வான் பண்ணிருக்கான். இந்தியாவுக்கு நேச நாடு அல்ல. பர்மா பேர் வச்சிருக்கான். 23,000 சதுர மைல்களை பிடித்து வைத்திருக்கிறார் சீனன் இந்திய மண்ணை. நேரு ஜவஹர்லால் நேரு என்ற மடையம் செய்த ஒரு நிமிட தவறு தலைலாமாவுக்கு இடம் கொடுத்ததன் விளைவில் 23,000 சதுர மைல்களை வளைத்து விட்டது பாகிஸ்தான். சைனா சைனாவில் சைனா பஜார் என்று வைத்திருக்கிறார். பகையாளி சீனன், பகையாளி பர்மாக்காரன். இந்தியாவில் 200 ஆண்டு காலம் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தியவன் வெள்ளைக்காரன். அவன் கையில் பிரிட்டானியா பிரிட்டிஷ் கம்பெனி என்று வைத்திருக்கிறான். பிஸ்கட் கம்பெனி. என்ன பிரிட்டானியா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதானே கிளாசரி, அதானே மீனிங் கொடுக்கின்றது. பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி என்று வைத்திருப்பவன் ஒரு பார்ப்பான். நான் பாகிஸ்தான் சைக்கிள் கடை வச்சா இனத்துறேன். என்னங்கிறான் பங்காளி பேருக்கு வைக்கக்கூடாது. பகையாளி எனக்கு பாகிஸ்தான தெரியாது. இருந்தாலும் எதை பார்த்தா கட்டுவாட்டு நானும் பாகிஸ்தான் சைக்கிள் கடை ஒன்று வச்சேன். கத்துறான். பர்மா பேர்ல பர்மா பஜார் வச்சான். எந்த அளவு இந்த மக்களை இவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணி இருக்கிறார்கள் பாருங்க. சொல்லுங்க. பாகிஸ்தானின் உலகாயி நீ என்ன பண்ற? இவ்வளவு நாள் இருந்து ஓட்ட துப்பாக்கி ஓட்ட பிரிவை கொடுத்தீர்களே சகோதரர்களே. அவனை கூட இந்த நாடு மகாத்மாவா ஏற்றுக்கொண்டது. காரணம் நான் சொன்ன காலகாலமாக புரிவுணர்வு இல்லாத இழி வழி போடுவது, இழி பழி போடுவது. அதுதான் இந்தியாவில் வெற்றி பெற்றிருக்கிறது. இழி பழி போடுவது, இழிவான பழிகளை போடுவது. எப்படி ராவணன் நிலமறைக்கு பாண்டியன் தன் தந்தையை ஒருவன் இன்சல்ட் பண்ணுகிறான். இவன் நேராக செல்கிறான். நியாயம் கேட்பதற்காக ஆங்கிலை கவர்கள் என்று அந்த பண்டைய போர் மறை அரசன் ஒன்று ஓட்டிட்டு வந்துடுவான். இல்லைன்னா பட்டு மாட்டை ஓட்டிட்டு வருவான். இல்லை நேற்றுக்கு வர போவான். போகும்போது வேப்பமாலை போட்டு வருவான். போறவன் வரும்போது வாழை தூண்டி வருவான். இதெல்லாம் நம்முடைய பண்டைய போர் மரபு இல்லையா? அதுபடி ராவணன் சீதையை கவர்ந்து சிறை எடுத்தான். இவன் போய் வீட்டுக்கு வந்தான் இல்லையா? அவ்வளவுதான். இதோட ஆங்கிலை கவர்கள் என்ற அழகிய முறை. நிலை கவர்ந்து நின்றொழுகிய உண்மை தமிழாற்றின் மழைகளுக்கு துவங்கும் போது மறுப்புகளுடன் நடந்துவிட்டார். அதனால் இன்று நிறைவான கற்பனைகளின் நிலைகளை குறைக்கிறார்கள். எப்படி நிலை கவர்ந்து நின்றொழுகிய உண்மை அவன் நினைச்சிருந்து அவ்வளவு செகண்ட்ல அங்கே வித்யா கல்யா இருக்கும், பத்மனி கல்யா இருக்கும்.
அழகாக அந்த நிலை கவர்கின்ற ஒழுக்கத்தில் நின்றொழுகினாரே ஒரு தமிழன் நிலவழங்கி பாண்டியன். அந்த நிலை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை தமிழனை நிலவழங்கி பாண்டியனை மலைகள், இந்த வேத இதிகாச சாஸ்திர புராண அயோக்கியங்கள், இந்த அசிங்கங்கள், இந்த அவலங்கள், இந்த மலங்கள், இந்த குப்பைகள், இந்த சாக்கரைகள் நிலை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை தமிழா மலைகள் படிக்கும் போதே நீ மறுப்புகள் விட மறந்து விட்டாய். அதனால்தான் இன்று நிறைமாத கர்ப்பிணிகளின் நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள் இல்லை. காலகாலமாக இழிசுவாப்பத்தை சுமந்து கொண்டிருப்பவன் இந்த தமிழன் அன்று அழகான முறையிலே கவர்ந்து சென்று வந்தான். அறிவன் சென்று மீட்டு வந்தான். இதுதான் ராவண காரியம் படித்திருந்தால் புலவர் குழந்தை எழுதியிருந்தான். அவன் தாய் வந்து ராவணன் தாய் வந்து மடியில போட்டுட்டு அழும்போது, ஐயோ மகனே நீ கேட்கவே அழுகிற, வனமோ எரிந்த கனையா இறந்த நரமோ, ஒரு வடக்கத்தி அவன் ஒரு அடித்தானேடான்னு அழா, வடமோ இறந்த கனையால் இறந்த நரமோ அப்படின்னு அழுதால் தவிர செத்ததுக்கு அவள் அழகு. காரணம் அவளுக்கு தெரியும் தமிழகத்தின் பண்பாடு, தென்னகத்தின் வீரம் எப்படி புகழ்வாரப்பட வேண்டிய ஒரு மகன் கேவலம் ஒரு வடநாட்டு ஆரியன் இங்கு வந்து வடமோ எரிந்த கனையால் இறந்த நரமோ அப்படின்னு தான் காரி சொல்லியிருக்கான் இல்லையா? அதை எப்படி கொச்சப்படுத்துறான்? பொம்பளை தூக்கி போயிட்டான், பொம்பளை தூக்கி போட்டான்னு தீவிர வச்சு அழுதான்னு கம்பன் அழுக, ஊர்ல இருந்தவங்களாம் அழுக, நாட்டுல ஒரு காலமா ஒவ்வொருத்தன் காட்டி கொடுத்து வருவான். அதுல கம்பன் ஒரு லிஸ்ட், காட்டை வெண்கள் லிஸ்ட், எட்டப்பட்டவருடைய லிஸ்ட் இல்லையா? இதை உண்மையாலுமே ஒரு பெண்ணுக்கு அழுகின்றவனாக இருந்திருந்தால் இந்த கம்பன் ஒரு பெண் பாதிக்கப்படும் போது அதற்காக கவிதை எழுதுவதற்கு பெயர் சிவல் நேசன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சிவல் பெருந்தகை உடம்பு. இதை உண்மையாலுமே பெண்ணுக்கு இருக்கிறவனா இவன் 1ஆம் நம்பர் அயோத்தி. காரணம், காணாத தீவைக்கு பக்கம் பக்கமாக எழுதினான். இவன் கண் முன்னாலே நடந்தது அம்பிகாவதி அமராவதி காதல் உணர்வு. ஒரு வழி எழுதினானா ஒரு கவிஞன் கேட்டான், பிரபஞ்சன் நினைக்கிறேன், யாரோ ஒரு கவிஞன் புத்தகத்தை படித்த, தினம் படித்த கண்ணீரால் தீவுக்குள் கடல் வளர்த்து அசோக வனத்திலிருந்து அழுதாள், அவளை நீ கண்ணால வாக்களையே கதை மட்டும் சொன்னாயே, தினம் படித்த கண்ணீரால் தீவுக்குள் கடல் வளர்த்து அசோக வனத்திலிருந்து அழுதாள், அவளை நீ கண்ணால வாக்களையே கதை மட்டும் சொன்னாயே, அம்பிகா வதிகளது அமராவதி உனது காலுக்குள் அழுதாலே, கம்பா நீ எழுத கணக்கென்றே காட்டலை ஊமை எழுதிக்கு உருகிவிட்ட வெள்ளை அடரா அஜினி மலையில் அழகிய அயோக்கியர்கள். உலகத்திலேயே தூய்மையான உண்மையான நேர்மையான காதல் காவியம் என்றால் அம்பிகாவதி அமராவதி காதல். அந்த அமராவதி காதல் அழுதிருக்க வேண்டாமா? காணாத சீனைக்கு பக்கம் பக்கமா கள்ளப்பயல் சிறுத்தைகள். இந்த மாதிரி துரோகிகள் நேர்மையான அரசுகள். ராவணன் தன் தாய்க்கு 3 ஊற்றுகளை கட்டிவிட்டதாக நான் டெல்லிக்கு சென்ற போது கண்டேன். அந்த 3 ஊற்று பார்த்து 7 ஊற்று, ஃபர்ஸ்ட்ல 30 டிகிரி இருக்கு, அடுத்ததுல 40 டிகிரி இருக்கு, அடுத்தது 60 டிகிரி, அடுத்தது 90 டிகிரி, இன்னொன்னு 100 டிகிரி இருக்கு. அந்த அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஜியாலஜி, எவ்வளவு பெரிய புவியியல் ஆராய்ச்சி உள்ளவன். அந்த காலத்தில் அவன் பிழைக்க வேண்டிய அடிச்சு போயிட்டான். பிகாஸ் ஸ்ரீலங்கா சப்போஸ் சிங்கப்பூர் என்ன அவன் அவன் வந்தா அழைச்சிட்டு போயிட்டா சிங்கப்பூர் போயிட்டா நிலவரிக்கா இந்த குறைஞ்சு போயிட்டா. ஈராஜிகள் அன்இன்டலக்சுவல் அதை தன்னோட தாய் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குடிக்கணுங்கிறதுக்காக நரம்பு மண்டல பாதிப்புக்காக தைரிய தேனிக்கு அவன் ஒரு கிணறு வெட்டி விட்டுருக்கான். ராவண ஊற்று. அந்த ஊற்றுல நானே போய் குளிச்சு பார்த்துட்டேன். அப்ப அது சூடு, 7 வகையான சூடு. அதனாலதான் விடுதலை புலிகளின் அந்த ஆங்கில பத்திரிகைக்கு பேர் ஹாட் ஸ்பிரிங். அவ்வளவு இன்டலக்சுவல் பல கணிப்பொறிகள் ஒரு தமிழன். அவன் என்ன செஞ்சான்? பொம்பளை தூக்கி போயிட்டான் கத்தி, அதுக்கு பக்கம் பக்கமா துறைகளை எழுதி கொச்சப்பட்டான். அதே போல இந்த நம்ம ஊருக்கே வருவோம், புராண கதை கேட்டு குளிச்சு என்ன நம்ம ஊருக்கு 107 ஜாதிகளுக்காக மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வன்முறைத்தக்க போராடி. யாருக்காக போராடியது? 107 ஜாதிகளுக்கும் சேர்த்து போராடி. சுமார் 24 பேர் துப்பாக்கிகளுக்கு பலியானார்கள். 24 இளம் பெண்கள் விதவைகளானார். நெற்றி பொட்டு இழந்தார்கள், நெடுங்கூந்தல் புது இழந்தார்கள், இன்று விதவைகளாக வாழ்கிறார்கள். வருடாவதும் நானும் டாக்டர் ராமதாஸ் சென்று பார்க்கும் பொழுது அந்த பெண்களின் கண்ணீர் ஈடு செய்ய முடியாத இழப்பு. முஸ்லிம்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நபிகள் நாயகம் சொன்னதாக, இளமையில் தாயை இழப்பது, வாலிபத்தில் மனைவியை இழப்பது, வயோதிகத்தில் பெற்ற மகனை இழப்பது பெரிய துர்தரிசனம் இல்லையா? ஆனால் இளம் வயதில் கணவனை இழப்பது உலகிலேயே
அந்த பெண்கள் எவ்வளவு உணர்ச்சிகளை அடக்க வேண்டும், எவ்வளவு போராட்டம் நினைவார்கள், அதை உணவு ஆயுதங்களை கொடுத்து விட முடியுமா? 24 வன்மை பெண்கள் சகோதரர்கள் இன்று வரை எதிர்களாக பல பாகமும் தமிழகத்தில் இருக்கிறார்கள். வருடம் டாக்டர் ராமதாஸ் நானும் சென்று அந்த எங்களால் முடிந்தது இனவிருத்தியாக மனிதர்களால் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் 107 ஜாதிகளுக்கும் அந்த இடஒதுக்கீட்டிலே இடம் வாங்கி தந்தார். அதை இந்த பார்ப்பனக்குழுகள் என்ன சொன்னார்கள்? தன் இனத்தை அழித்து சொல்லுகிறான் வன்னிய போராட்டம் வன்னியர்கள் அங்க போராடுகிறார். அந்த 107 ஜாதிகள் பலனடைய வைத்தவன் தன் இனத்தை பணி கொடுத்து இன்னொரு இனத்தை வாழ வைத்தவன் எவனாவது உண்டா? இல்லை. ஆனால் இவர்கள் கொச்சைப்படுத்துகின்ற ஈழி பயிரை கூறுகின்ற அந்த மரபை இன்னும் கடைபிடிக்கின்றார். அதுபோல அன்றைய நேரு காந்தி இவர்கள் எல்லாம் செய்வது அயோக்கியத்தனம் என்று முடங்கிய முத்துராமலிங்க தேவரை என்ன சொன்னார்கள் என்று பார்த்து கொலைகாலம் என்று பட்டம் சுமத்தினார். இவர்கள் காலகாலமாக ஒரே தந்திரத்தை மலிவான தந்திரத்தை செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் தெரிந்தும் பல பேர் பஞ்சாயத்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை. எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் மதத்திலே வேண்டியதாக கூட இருக்கலாம். அதனால் இன்னொரு மதக்காரனுக்கு எந்த சகோதரனை ஆபத்து? எங்காவது எந்த ஊரிலாவது நீங்கள் எவனாவது ஒரு முஸ்லீம் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுத்ததாகவோ தடுத்ததாகவோ ஒரு வரலாற்று சம்பவம் கொண்டு வந்தால் உங்களுக்கு ₹1,00,000 பரிசளிக்கிறேன் என்று பல கூட்டங்களிலே அறிவித்தவன் நான். இன்று வரை இந்த பார்ப்பன துறைகள் ஒரு ஆலயங்களுக்கு காட்டவில்லை. ஒரு முஸ்லீமால் ஒரு கிறிஸ்துவனோ ஒரு ஹிந்துவோ அல்லது தமிழகத்தின் எந்த பகுதி மக்களோ பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய வழிபாட்டு உரிமை முடக்கியதாகவோ, நாங்கள் குடித்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டு தலங்களில் வந்து ஆடியதாகவோ அல்லது கம்பு சுத்திக் கொண்டு வேறு சுத்திக் கொண்டு கொட்டடித்துக் கொண்டு உங்களுடைய வழிபாட்டை முடக்கியதாக ஒரு வரலாற்று சம்பவமோ ஒரு போலீஸ் ரெக்கார்டை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு ₹1,00,000 நாங்கள் முஸ்லீமாக இருப்பதால் உங்களுக்கு சாராய கடை வைத்திருக்க முடியுமா? ஒரு முஸ்லீம் சாராய கடை வைப்பானா? சொல்ல முடியாது. பருப்பு மறைக்கார வச்சிருப்பான், அவர்கள் முடியுமா ஏற்றுக்கிறார். சில கரும்புள்ளிகள் இருப்பான், ஆனால் நாங்க செய்ய மாட்டோம். அதே மாதிரி முஸ்லீம்கள் 20 கோடி பேர் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் வட்டி கடை வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னொரு மக்களின் உழைப்பை தின்பவன் பெற்ற தாயோடு உடல் கொள்வதற்கு சமமான இருக்காமல் அவனை கட்டி வைத்திருக்கிறோம், விலக்கி வைத்திருக்கிறோம். இன்னொருவருடைய உழைப்பை உறிஞ்சி திங்க ஒரு பொட்டியோடு வருகின்ற மார்வாடி உன்னுடைய புனிதமான தாலியை கூட ஈடு இறக்கம் இல்லாமல் உன் தாய் நோய்க்கு போராடி கொண்டிருக்கும் போது மருத்துவ உதவிக்கு கூட உன்னிடம் மாற்றுப் பொருள் வாங்கிக் கொண்டு மனம் இல்லாமல் பொருள் கொடுத்து உதவுகின்றவன் கூட இங்கு மகரம் தூக்கி நான் பிள்ளையார் தூக்கிட்டு வரேன், நீங்க எல்லாம் கும்பிடுங்க, அவன் கூட சேர்றான். நாங்க அந்த மாதிரி பாவம் செய்திருப்போமா சகோதரர்களை? எங்களை பார்த்து தேச விரோதிகள் இன விரோதிகள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு ஜாதிக்காரனும் மட்டும் சொல்லி செய்கிறான். நாங்கள் உங்கள் உழைப்பை ஊற்றி திங்கவில்லை, ஒழுக்கத்தேடான முறைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. எங்களுக்குள் நாங்கள் சில கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டு சகோதரத்துவத்தில் இங்கே தலித்துகளை என்று தாக்காத ஜாதிகள் கிடையாது. ஆனால் எங்காவது இஸ்லாமிய தாக்கியதாக வரலாறு உண்டா சகோதரர்களே? எங்களுக்கு தெரியும் அவன் எங்கள் முன்னோடி, எங்களை போல் நெருக்கிலே வென்று கொண்டிருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியும். அவனுடைய அடிப்படை ஜீவாதார உரிமை என்ன என்பது தெரியும். மனித நேயமிக்க ஒரு மாற்றத்திலே பிறந்து விட்டோம் என்ற ஒரே குற்றத்திற்காக எங்களுக்கு ஜீவாதார உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. அதை ஏற்று கேட்டால் இவன் தான் பாகிஸ்தானின் கைக்கூலி. ஒரு என்றும் கல்வி செடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து போவோம். உண்மாதிரி மனித நேயம் இல்லாத ஒரு சட்டத்தின் கீழ் வாழ்வதை விட இன்னொரு நாட்டுக்காரனுக்கு கொத்தடியாக இருப்பதை கூட நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வோம் சகோதரர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இருந்தும் நாங்கள் அந்த பாவத்தை செய்யவில்லை, தேச துரோகத்தை செய்யவில்லை. எங்களுக்கு ராணுவத்திலே இடஒதுக்கீடு கிடையாது, அரசியலமைப்பிலே இடஒதுக்கீடு கிடையாது. சுமார் 26 கோடி பேர் இருக்கிறோம். 20 கோடி பேர் உள்ள தலித்துகளுக்கு கூட 140 சீட் இருந்து பாராளுமன்றத்தில். எங்களுக்கு 5 பேர் 10 பேர் கூட கிடையாது. இருக்கிற 1-2 பேர் இந்த சேகரத்துல மாதிரி துறைகளை தான் வச்சிருப்பான். அதை கூட சேர்ந்து துரோகம் பண்ணுவான். கடைசியில் அவனே தேச பாதுகாப்பு உள்ள முடியுமான். நாங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சேர்ந்து அளித்தோம். எத்தனையோ திராவிட கட்சிகளுக்கு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக கடுமையாக உழைத்தவர்கள். கடுமை என்றால் எம்ஜிஆரை விரல் நீட்ட முடியாத காலத்துல பல்கேரியாலி எல்லாம் போய் நான் கப்பல் தேர உலக கொண்டு கொடுத்து அவனை விரட்டணும். வாய்ப்பூட்டி சட்டம், சபை சட்டம், முதை சட்டம், அலுவலகத்துக்குள் நுழைய தடை, எத்தனையோ சட்டங்கள்.
சட்டங்கள் எல்லாம் முறியடித்து 25 ஆண்டு காலம் எங்களுக்கு 2 கலரை தவிர ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும். ஆனால் ராமகோபாலஞ்சர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். அந்த புத்தகத்துக்கு பேர் இந்துஸ்தானுக்கு ஆபத்து, ஹிந்துவுக்கு ஆபத்து. அதற்கு நான் மறுப்புரை எழுதினேன். ஹிந்துவுக்கு ஆபத்தா, இந்துஸ்தானத்துக்கு ஆபத்தா? ராமகோபாலஞ்சருக்கு மறுப்புரை. கழகப்படுத்தியவன் அவன், கழிவு தடவை சென்றவன் நான். அந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கின்றது. சமீபத்தில் கலைக்கப்படாத ஆட்சி. இந்த ஜெயலலிதாவுக்கு முன்னாடி தீர்மானித்து கலைஞர். எந்த கலைஞரின் எங்கள் பிணம் போனால் கூட திராவிட கொச்சிகளின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணியை பொறுத்துத்தான் எங்கள் பிணம் விதைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொன்னவர்கள். இவர் ஆட்சி கொண்டோன்னா அந்த புத்தகத்தை தடை செய்ய சொல்றார். முரசொலி மாநகரை வாட்சி பார்த்து கர்நாடக புத்தகம் நிறுத்துகிறார். நான் சொல்லிட்டேன், எதற்கானா இழந்துருவேன். என் பிறப்புரிமையில கை வைக்க நான் முடியாது கலைஞர், நீ பண்றது பண்ணிக்கலாம். என்னை முடிச்சு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கிறேன். எத்தனை வருஷம்? 8 மாசம் நான் ஜெயில இருந்து அந்த புத்தகத்தை கோர்ட்ல போட்டு நான் எழுதுறதெல்லாம் சரிதான் சொல்லி வெளியே வரேன். நான் புத்தகத்தை மறுபடி சொல்றேன். நான் வெளியே வர கூட ஜெயலலிதா ஆட்சி. இந்த ஆட்சியில முரசொலி மாறன தண்டிக்கிறது. முரசொலியில் என்னமோ எழுதினாருன்னு முரசொலி செல்வத்தை சட்டசபையில் கொண்டு நிறுத்தணும்னு சொல்லி வாரண்ட் இஷ்யூ பண்றான். யார? சுனில்ங்கிற ஒரு பாப்பாங்க. இவர் இல்லுஸ்டேட். உடனே கலைஞர் பத்திரிகையாளர் சங்கத்தை கூப்பிட்டு பேசுறாரு. எழுத்துரிமை பாதிக்கப்படுகிறது, பேச்சுரிமை பாதிக்கப்படுகிறது. நானும் ஒரு பத்திரிகை நடத்துறேன், புனித போராளி. நான் அங்க போனேன். பேராசிரியர் அடுத்த என்ன பேசினாங்க. இப்படியே கலைஞரை பார்த்தேன். எழுத்துரிமை பேச்சுரிமை பற்றி நீ எல்லாம் பேசுறீங்க. ஒரு புத்தகத்திற்கு 8 மாதம் உள்ள கல்விய வெளியிட்டவன் அவன் மறுப்புரை. காயப்படுத்தியவனை விட்டு விட்டு கரும்பு தடவியன் கைகளிலே கைவிளக்கை கூட்டியவன் அல்லவன். நீ இங்க உனக்கு நீ எதிர்கட்சியா இருப்பது இனிக்கிறது, கதக்கிறது, ஆளுங்கட்சியான இனிக்குதான். உன்னையெல்லாம் எந்த இடத்துல சேர்த்துறது? நீங்க பாருங்க, அவங்களுடைய இந்த கட்சிகளுக்கு அழிந்தவர்கள் நாங்கள். எத்தனையோ காலம் முன்னேற்றல கொடுக்குறோம் சொல்லி ஒரு கண்டிஷன் போய் கொடுத்தான். ஜனநாயக நாடு. நான் பேசுறது இவருக்கு கொடுக்கணும். யார என்ன பேசாலும் கொடுக்கணும், கொண்டாடி போய் பேசணும் கொடுக்கணுமா? அதே ஒரு நாள் செய்யப்போற எனக்கு கொண்டாடி எல்லாம் போச்சு. அதை இப்ப கற்பனைக்கு வழக்கு போடுறான். கவர்மெண்ட் பேர்ல எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரிய டிஸ்மிஸ் பண்ணி போட்டோம். ஏதோ திரு தவறு செஞ்சிருப்பாங்க. அதை தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நான் கற்பழிச்சு போடுறதா வழக்கு போடுறீங்களாம். பிரேமானந்தா வழக்கு மாதிரி அதை போட்டுக்கிறாங்க. எனக்கு நினைச்சா பிரேமானந்தா அவனுக்கு தெரியல, எனக்கு இஸ்லாமிய தனியார் சட்டம் இருக்குது. அவன் கற்பழிச்சு போட்டாங்க. வா உன்னை தானே கிடைச்சாங்க, வா கையை போடுங்க போட்டு எழுதி கலாக்கு போ. கதை முடிக்கும்போது நான் அறிவிச்சுக்கல. என் மக்களா பொது வாழ்க்கையில் இருக்கிறவனை இழிவு கொடுத்த இப்படி சில கவிதை இன்னைக்கு சன் டிவியில பாருங்க, சீரழிவு கலாச்சாரத்தை பரப்புகிறார். கலைஞர் இருக்கும்போது இந்த கலாச்சாரத்தை எதிர்த்தாரா? ஆட்சியில் இருக்கும் பொழுது, அவர் ஆட்சியில் இருக்கும்போது இந்த கலாச்சாரம் இருந்ததல்லவா? ஏன் எதுக்கல? மத்திய அரசு கூட இன்னைக்கு கத்துறீங்க எல்லாரும். அன்னைக்கு கத்துனார்களா? பத்திரிகையாளர் சங்கம் நான் ஒரு ஆட்சிகள் வெளியிட்டதுக்கு நீ மராட்டிய அரசு கை செய்து 3 மாதம் சிறையில் வைக்கின்ற போது இந்த பத்திரிகை சங்கம் ஒன்று சொல்றது. ஆனா அந்த சூழ்நிலை பத்திரிகையாளரை கைது செய்யும் போது தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம்லாம் கூடி கட்டுறாங்க. யாருக்கு சொல்லி இடஒதுக்கீடை எழுத்து, மண்டல் கமிஷனை எழுத்து 20க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதிய ஒரு இலக்குவகி ஒரு பார்ப்பன கைகூடி அவனுக்கு கட்டினார்கள். நான் முஸ்லீம் என்பதற்காக எனக்கு கட்டவில்லை. எங்களை பொறுத்த மட்டும் இந்த நாட்டில் உள்ள எத்தனை பொது உடைமை கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் ஜாதியில் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். நாங்கள் மட்டுமே ஏகத்தோடு பாசத்தோடு இருக்கிறோம் என்பது எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. எத்தனையோ எதிர்கட்சிகள் போறாங்க. ஒரு காலத்தில் இன்னைக்கு பிரபல ஸ்டாரா இருக்கிறவன் ஒரு பத்திரிகையாளன் அடிச்சு போனான். இன்னைக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் தான். அவன் பேரு ஜேசிஆர். அவன் ஒரு பத்திரிகை நடத்திருந்தான். அவன் போய் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இவன் மேல் மாடி எனக்கு வந்து என்ன பத்திரிகை எதுன்னு தெரியல. நீ என்ன கவலைப்படாத இந்த வார்த்தை சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி வச்சு என்ன தீர்வு வச்சு இவனை போய் மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்த்து இவன் ஜல்தா பான் போட்டான். அதனால இவன் மென்டல் ஆகிட்டான். ஒரு வாரத்துக்கு ஸ்டடிக்கிறாங்க. அவனுக்கு கேட்டு கால் பண்ணிட்டு அப்புறம் கூட அதே ஒரு பாப்பாத்தியை கட்டணும்னா ராகவேந்திராங்கிறான். அதுக்கு முன்னாடி பெரியாருனா தர்மண்டா எல்லாம் பேசினான். அப்புறம் ராகவேந்திராங்கிறான். இன்னொரு நடிகை ஊர் பக்கத்துல இருந்தான். மாயவன் சொந்தக்காரத்து வந்தாரு. என்னமோ படமெல்லாம் இருக்கிறாரு. இவனும் சேர்னா எழுதினான். ஒரு தடவை ராகம்னு எடுத்தாங்க. நான் திராவிடம்னா பெரியார்னா அது இதுனா நாங்களும் வாய பிறந்துருந்தான். அது ஒரு பாப்பாத்தி உச்சான்னு கட்டினான். நான் அனுமார் பூஜை இல்லாம அரசியே ஆக மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு நடிகை கோபிச்செட்டிப்பாளையத்து பக்கத்துல வெள்ளாங்கோயில்காரன் பாக்கியராஜ்
அது சரி, இவனுங்கெல்லாம் வருவாங்க போவாங்க. சரி, நாமளும் என்ன பண்ணோம், தமிழ் என்ன உணர்வோட இருக்கிறாங்க, பேட் எடுத்து கொடுப்பான், சட்டை எடுத்து கொடுப்பான். அவனுக்கு ஷூட்டிங் போயிட்டு இடம் கிடைக்காம அழைச்சிட்டு வந்தானா நைட்ல ரூம் கொடுப்பான். எல்லாம் அதே ஒரு பாப்பாட்டியை கட்டினான். அதை இப்ப பூரா இந்து மத தத்துவத்தை தவிர எதுவும் வாழ வர மாட்டேங்குது. பாக்கியாது மொழித்தொழி மாற ஒரு பாப்பாட்டி கட்டியிருந்தான். சன் டிவியில நல்ல நேரம் கட்ட நேரம் என்னென்னமோ போட்டு என்னது ராய் காலத்துக்கு என்ன கிழமை, என்னென்ன கிழமையில ராய் காலம், என்னென்ன மகர ராசியா மேல ராசியா மீன ராசியான்னு ஒட்டுட்டு ஒரு சீரழிவு கலாச்சாரம். அது பார்த்து காலேஜ் பிள்ளைகளை கை கட்டிட்டு இருக்கிறாங்க. இவனெல்லாம் திராவிட உணர்வை பத்தி பேசுறான். எங்களை பார்த்து ஜாதி வெறிய மத வெறியங்கிறான். யாரும் ஜாதியை ஃபாலோ பண்ணாம இருந்தா இந்த நாட்டில் கட்டி கேட்க வேண்டிய உரிமைகளை கட்டி கேட்கவே நாங்கள் தானே. ஒவ்வொரு முறைக்கும் சுதந்திர போராட்டத்தில் கூட சிப்பாய் கழகத்தும் என்று சொன்னார்கள். ஆனால் அது முதல் சுதந்திர போர். அடுத்து நடந்தது என்ன, 300 பேரை பறி கொடுத்தோம் இஸ்லாமியர்கள் கேரளாவில். மாப்பிளாஸ் கலவரம். இது எப்படி வன்னியர் சங்க போராட்டத்தை வன்னியர் போராட்டம் தானோ அது மாதிரி இஸ்லாமியர்களின் எழுச்சி போராட்டத்தை கேரளாவிலே 300 பேரை காக்கை உரிமை ஓய்விட்ட ஒரு போராட்டத்திலே 300 பேரை பறி கொடுத்து விட்டு இன்னும் அந்த குடும்பங்கள் சீரழிவுகளை இருந்து கொண்டிருக்கின்றன. அவர்களை பார்த்து மாப்பிளாஸ் கலவரம் தான். இங்கே நடந்தது பார்த்து சிப்பாய் கலவரம் தான். இங்க எவனாவது இருக்கா இவன் கலவரக்கார தேச விரோதி சட்டம் தான். இவன் காலங்காலமா ரவுல காட்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கு பார்ப்பனியம் தான் ஆண்டு கொண்டிருக்கு. இதற்கு ஒரே தீர்வு என்ன, பிற்படுத்தப்பட்ட மக்களாகிய நாம் ஒன்றுபட்டால் இந்த நாய்கள் உள்ளே சந்துக்குள் நுழையாத பொருள்களை இல்லை என்றால் இது 100 சிஎஸ்சிஎல் வந்தாலும் நீங்க ஒன்றும் செய்ய முடியும். 100 சிஎஸ்சிஎல் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது சகோதரர்களை, ஒன்றும் செய்ய முடியாது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆகிய நாம் ஒன்றாக இணைந்து ஒரு நாள் மக்கள் 100 சிஎஸ்சிஎல் வந்தாலும் நீங்க ஒன்றும் செய்ய முடியும். 100 சிஎஸ்சிஎல் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது சகோதரர்களை, ஒன்றும் செய்ய முடியாது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆகிய நாம் ஒன்றாக இணைந்து ஒரு நாள் மக்கள் நம்முடைய மத மாற்றியங்கள் மொழி மாற்றியங்களை மறந்து ஜாதி தேசங்களை மறந்து ஒரு உரிமைக்கு குறை கொடுத்து எங்களுக்கு என்றால் இது மாதிரி 100 தடா சட்டங்களை நம்மால் உழைக்க முடியும் சகோதரர்களை. இதற்கான தீர்வு என்ன? இங்கு மீட்டிங் போடுகிறோம், கட்டுகிறோம். 4 வருஷத்துக்கு முன்னே கல்யாணி நானும் கூட்டம் போட்டோம். கல்யாணி நாங்களும் கூட்டம் போட்டோம். எவ்வளவோ எடுத்து சொன்னோம், எவ்வளவோ எடுத்து வைத்தோம், மக்கள்கிட்ட கட்டி பார்த்தோம். ஒவ்வொரு கூட்டத்துக்கு வந்துட்டு போனா எனக்கு 50,000 செலவாயிரம், அரசான ₹1,00,000 ஆயிடும். இல்லைன்னா 5,000 போயிடும். ஆனா கூட்டத்துக்கு வந்து பேரை கேட்டு போட்டுலாம். இப்படி 4 பேர் அறையில போட்டு பேசினாலே தீர்ந்து போச்சு. சடா சட்டத்துக்கு அது கொண்டாடுறதுலாம் தெரியாது. அதனுடைய கருத்துக்கள் ஜாமீன்ல வர முடியாது. உள்ள இருந்து கேஸ் நடக்கணும். 36 பேர் ஜெயில இருக்கிறாங்க. ஒரு கட்டாட்சி வரைக்கும் தெரியாதவங்களாம். கோயம்புத்தூர் என்ன பண்றாங்க, ஒரு இஸ்லாமிய பெண்ணை கொண்டு போய் வச்சு மர்மஸ்தானத்துல 7 பேர் சேர்ந்து இடிச்சு எல்லாம் பண்ணி அதுல 11 தையல் ஆகும். உங்களை கடைசியில வருமையில ஒரு செட்டே போயிடலாம். என்ன அப்படியெல்லாம் கொடுமைகளை நாங்க கழிச்சிருந்த போது என்னடா கொடுத்தான்னு கேட்டாங்க போலீஸ் கமிஷனர். 20 பிராந்தி புக்கியில 200 மில்லி பெட்ரோல் குடிச்சுட்டான். இது பேர் பெட்ரோல் பாம்புங்கிறான். 12 அறுவாள் ஒரே மாதிரி குடிச்சுட்டான். இதுக்காக தடா சட்டம் தான். ஆனா என்னடா பெட்ரோலும் அதே மாதிரி ஜனதாதள கட்சி ஆபீஸ்ல ஒரு சண்டை வந்து உள்ள போகும்போது 300 பாட்டில் குடிக்கிறான். அவன் பேர்ல ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு போட்டு அவனையும் போட்டு நான் சொல்லல. அதை எங்களுக்கு வந்த நிலை உங்களுக்கு வரும்போது நீங்கள் விழிப்புணர்வு கொடுத்த தோழர்கள் என்று முதலில் கட்டினோம். நாங்கள் அந்த எண்ணத்தினாலும் தேச விரோதி இவன் வந்து மழை வெயில்கள் சரி இருக்கட்டும். அவன் மழை வெயில்கள் அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு? ஒரு இஸ்லாமியனால் இன்னொரு இடம் பாதிக்கப்பட்டதாக வரலாற்றின் எந்த இடத்தினாலும் சொல்ல முடியுமா சகோதரர்களை? வரலாற்று பாதிக்கப்பட்டதை விடவா இஸ்லாம் வந்தது எங்களுக்கு ஒரு விடுப்பு, ஒரு லிபரேஷன். இன்னைக்குதான் இந்த ஊருக்கு வந்த சாப்பாடு நேரமாய் போச்சு. யாரோ ஒரு சோழம் எல்லாம் அவங்க ஊர்ல சாப்பிட்டு போங்கிறான். அவங்க மூஞ்சி விடமா எங்களுக்குள்ள ஒரு சகோதர வாழ்க்கை. என்னால் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனாலதான் என்னால இன்னைக்கு ஒரு 10 பைசா கையில எடுக்காம 10 பைசா கையில எடுக்காம இங்க இருந்து நானு கன்னியாகுமரி வரைக்கும் போக முடியும், காஷ்மீர் வரைக்கும் போக முடியுமா? உங்களால யாராவது எந்த இடமாவது தேசிய பேசுகின்ற பார்ப்பனர்களாகட்டும் இதே சங்கராச்சாரியால் முடியாது. இன்னைக்கு எங்கிட்ட ஒரு பைசா கூட வேணாம் சகோதரர்களே. இட் இஸ் எ சேலஞ்ச். நம்ம 2 பேர் நடந்து போவோம் சைலண்டா. ஒரு கமிட்டி கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணா ஒரு கார் தரேன். நான் நடந்து அப்படி போறேன். எங்கெங்க பள்ளியாசு இருக்கா போய் படுத்து நான் ஒண்ணு வேண்டாம். நான் ஒரு இஸ்லாமிய சகோதரன் இப்படி வந்திருக்கேன். பக்கத்தூர் வரைக்கும் போகணும். அதை எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கலாம். ஒண்ணுக்கு இருக்காது. வீடு சுற்றுவான். ஆனாலும் அவன் முஸ்லீம் சொன்ன உடனே சிலாமலைதான் சொல்லுவான். அவன் புரிஞ்சுப்பான். இவன் ஓரிரை விரும்புபவன், இவன் ஏகத்துவத்தை கொள்பவன், இவன் சகோதரத்தை விரும்புவான், இவன் சாராயம் பிடிக்காதவன், இவன் வட்டிக்கடை செய்யாதவன், இன்னொரு இடத்தை உறிஞ்சி தின்னாதவன். உடனே கட்டி பிடிச்சி முட்டை முட்டு ஏதோ திருத்து போவான். 2 ரூபா கொடுப்பான். அதை
வாங்கி இன்னொரு 10 அடி போனா அவன் 5 ரூபா கொடுப்பான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னால போக முடியும், சங்கராச்சாரியா போக முடியுமா? 100 கிலோ தங்கம் கொண்டு வந்ததை அரசு பாதுகாவலில் எடுத்து செல்கிறான். கேட்டா அவனுக்கு 100 விழா கொண்டாடுறான். எனக்கு 50 வயசு காசு நான் கொண்டு சொல்ல தங்கம் வெளிநாட்டில் வேலை செய்யறோம்னா அதே அரசு பாதுகாப்பு தருமா? இந்த அரசு சமத்துவமும் சர்க்காரும் சட்டமும் ஒரே சம அளவில் இல்லாதவரை அந்த நாட்டை எதிர்ப்பதோ அந்த நாட்டை கூட்டாளிகள் ஒரு உறுதியை பெறுவதோ தவறே கிடையாது. அது தவறுக்கு வருங்கால வரலாறு சொன்னார். எனக்கு சத்தியமா 4 10 அதெல்லாம் சத்தியமா கிடையாது. நான் போய் எல்லாம் சொல்லிக்கிட்டு பூரி சங்கராச்சாரியா எனக்கு நாடு பற்றே கிடையாது. மொழி உணர்வு இருக்கு, இன உணர்வு இருக்கு. எனக்கு இது இந்தியா தேசியம் அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு அதெல்லாம் போலி வார்த்தைகள் பொறுக்கிகள் வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட போலி வார்த்தைகள், மண்ணின் மைந்தருக்கு மனிதர்களும் கூட பலன்களான வார்த்தைகள். தேசியமாவது விளக்கமையாகும். எனக்கு தேசிய கொடிக்கா கையெழுத்துக்கு கூட தெரியல, செருப்பு கட்டி அடிச்சுட்டாலே சகோதரனை சொல்லுங்க. என்ன தேசியம்? என்ன தேசியம்? விளக்கென்ன தேசியம்? குப்பை தேசியம். இந்திய அரசு மதிப்பில மயில கூட மதிக்க மாட்டேன், அதனால் தூக்கு போட தொங்க தயார். என் பிணத்தின் மீது இன்னொருவனுடைய பிறப்புரிமை கிடைக்கட்டும். என் பிணத்தின் மீது இன்னொருவனுடைய பிறப்புரிமை கிடைக்கட்டும். ஈராக் அடித்துக் கொண்டாலும் 8 ஆண்டுகள் அவன் தண்ணீரை தடுக்கவில்லை. இங்க கர்நாடக ஓடி அனுப்புறான், மகாராஷ்டிரா ஓடி அனுப்புறான், தமிழ் மாநாடுகிறான். அங்க ஒரு தெலுங்க பிரதம மந்திரி அதை தமிழ்ல என்ன தெரியுமா? தமிழ்னு சொல்ல முடியுமா? அந்த சிறப்பு நகரத்தை அவனால் ஒரு தெலுங்க, ஒரு மலையாளத்துக்காரன் துணை ஜனாதிபதி, ஒரு கன்னடத்துக்காரன் பிராமணன், இவெல்லாம் தமிழ் மாநாடு. ஒரு சில கட்டுரை கட்டோட இல்லை இருக்கையாடுறான். இதை நம்புங்கிறான், தாய்ங்கிறான். என்னங்கிறா நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நாங்க மட்டையாட்டோம்னா மரணம் மேலான குதிரவு. கல்விச்செடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாயுடைய கட்டு விட்டு போவோம். எங்களுக்கு இந்த போய் போய் இதெல்லாம் பிடிக்காது. நீ எங்க வழிக்கு வராத, வந்தா வரைக்கும் வந்தா உதப்போம். ஆர்எஸ்எஸ்கார எங்கால் அடிச்சா நாங்க மறுநாள் ஒரு ஆள் அடிச்சு போடுவோம். அதோட சந்தேகம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச நாளே அதான் அடிச்சா திருப்பி அடிப்போம். ஒழுக்கமா வணக்கம் சொல்லி நாங்கள் வணக்கம் சொல்றோம். உனக்கு செருப்பா இருக்க தயார் என்னை மதித்தார். என்னுடைய உரிமைக்கு நீ பங்கம் வைத்தார் வரை நீதான் வாழணும்னா நாங்க மட்டும் வாழ கேட்கவில்லை, நாங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னதற்காக எங்கள் மீது இத்தனை சட்டங்கள். இன்னைக்கு இவ்வளவு சட்டங்கள் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 13,000 வழக்குகள் வெளிநாட்களும் ஒரு ஆண்டுக்கு பதிவு செய்கிறாங்க. கொலைக்கு ஒரு நாள் தெரிஞ்சுதான். சரி, குருமன் நாராயணன் இருந்து நம்பி நாராயணன் வரை இந்த நாட்டின் ராணுவ ரகசியங்களையும் இதுகளையும் மனைவி பறிப்பு போட்டு விட்டவர்கள் எல்லாம் இந்த தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை. ஆனா ஒரு பிரேமானந்தாவை கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ் பேப்பர் கூட அவன் எழுதுறான். பாமாவன் கல்லர் ஜாதி இல்லை, ஒரு தமிழ் ஜாதியாக ஒரு காகிதம் கொண்டு கோர்ட்ல கொடுக்குறான். இது திவ்யா எழுதினாலாம். அதை பார்த்த சாதாரண வரைக்கும் சும்மா இருக்கலாம். நானும் அந்த பிராங்க் அக்செப்ட் பண்ணிடுவேன். அதுல அன்புள்ள பிரேமானந்தாட்சி, நான் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன், நீங்கள் எனக்கு சொர்க்கத்தையே காட்டினீங்க. அது ஒரு குற்றமா? ஏன்னா சாமியாரு சொர்க்கத்தை தான் காட்டுவான், அவன் எப்படா நரகத்தை காட்டுவான்? நோ ராங், இட் இஸ் மை ப்ரொஃபஷன், இட் இஸ் மை ப்ரொஃபஷன். ஐ அம் a holy man, I will show one day heaven, not hell. So what I did is right. அவருக்கு நான் சொர்க்கத்தை காட்டுறேன், நரகத்தை காட்டியிருந்தா சீட்டி போடுறேன். அதனால இட் இஸ் மை ப்ரொஃபஷன். சொர்க்கத்தை தானே காட்டுறேன்னா என்னடா தப்பு லெட்டர்ல இது என்னங்க பெரிய ராங்க ஒய்யாரி கட்டு போட்டுருக்கேன். தப்பு கிடையாது. சொர்க்கத்தை காட்டுறேன், முத்தம் கொடுத்துருக்கிறான், சொர்க்கத்தை காட்டிட்டான். பிரச்சனை முடிச்சு போச்சு. 7 வருஷத்துக்கு முன்ன ஒரு கருப்பளிப்பு, 3 வருஷத்துக்கு முன்ன ஒரு புதையலாம். டாக்டர் ராமதாஸ் சிறையில் வச்சிருக்காங்கன்னு திருச்சியில நான் போய் பார்க்க போறேன். மறுநாள் வெளியில்லைன்னா தெரியும் ஜெயலலிதா என்ன இருப்பாங்க. பார்த்த மறுநாள் விட்டுருவான். எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் நான் போறேன். போனா பக்கத்துல பிரேமானந்தாவுக்கு இன்டர்வியூ. எனக்கு அது எப்பம் அவங்க அம்மா இவன் யாரை கற்பழித்தான்னு சொல்றான். அந்த பெண்ணோட தாய் மனு போட்டு காட்டிருக்கிறார். அவர் சொல்றான், டாக்டர் கேரக்டர் என் மகள் நடத்த கட்ட விடுறான். ஏன் ஒரு 400 கோடி ரூபாய இவங்க தான் டிரான்ஸ்பர் பண்ண கொடுத்துருக்காங்க. உண்டியில் அவளால் இங்க பணம் கொடுத்தா வெளிநாட்டுல அதை இவன் ஏதோ டிரான்ஸ்பர் பண்றது லண்டன்ல ஹெல்டப் ஆயிடும். போய் கண்டுபிடிச்சு வர சொல்லி திவ்யாவை அனுப்புறான். அவன் போய் அங்க பார்த்த இடத்துல அவன் பிராடு பார்ட்டியா போயிடலாம். அவன் ஏதோ காரைக்குடி பக்கம் செட்டியார் பார்ட்டி. அவன் உடனே போன் பண்ணி சசிகலாவுக்கு, அம்மா இந்த மாதிரி வந்தேன், வந்த இடத்துல பணம் போட முடியாது, கிடைக்காது கொடுத்து பிராடு பார்ட்டினோட சாங்க இடத்துக்கு 4 கோடி நீ வைடா, உடனே நம்பிதான் நான் கொடுத்தேன். நான் 50 பணத்துக்கு எங்க போறது? கொடுத்தா காடால என்னையா
சிஐடி வழக்க பதிவு செஞ்சு அக்கறையோட கூட்டிட்டு வந்து சாஞ்சார ரயில் போடுறான். என்ன இந்த நாட்டுல ஒரு பொம்பளை கருத்து அழைத்து போயிட்டான். அட பாதி 130 பேர் கற்பல்லவா கடந்த 3 ஆண்டுகளில் பலியாகி இருக்கிறது. 130 பேர் கோயம்புத்தூர்ல 20 பேர் பலியானாங்களே நம்ம டாக்டர்லாம் போனோமே, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் இருக்கியா? சின்னாம்பதி இந்த அக்கறை காமிச்சியா? காட்டல. ஏன் தனக்குனா எதுவும் களை கொடுக்கணும் அவன் நாட்டு. அந்த சாமியார் தமிழனா இருந்தனால போடுற. வீரேந்திர பிரம்மச்சாரி என்று ஒரு பார்ப்பனம் இருந்தாரு. அவன் ஒரு துப்பாக்கி தொழிற்சாலையை வைத்திருந்தாரு. எங்கள் எல்லாம் பேசுகிறோம் என்று சதாச்சட்டத்திலே போட்டிருக்கிறீர்களே, ஒரு பேராசக்தி எங்களிடமிருந்து குறிப்பிட்டிருக்குமா சகோதரர்களே? ஒரு பேராசக்தி, ஆன்மீக நீதிபதிகள், ஆன்மீக சட்டங்கள், எதிர்ப்பற்ற மக்கள், முதுகல் இல்லாத ஒரு இனங்கள், இது நாங்களும் ஒரு அங்கங்கள். அதனால் இழிச்சுவார்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இதற்கான தீர்வு என்ன? தீவிரவாதம் தான் தீர்வு என்ற முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஒரு வழி இல்லை எங்களுக்கு. என்ன வழி சொல்லு, சொல்லுப்பா, என்ன வழி? போலீஸ்கார வீட்டு வர்றான், பட் வழி வராது. எவ்வளவு தகுதிகள், எவ்வளவு இடுக்கங்கள், இன்னங்கள் பற்றிய தாயெல்லாம் தங்களுடைய உரிமைகள் இழந்து இந்த போலீஸ்கார நாய்களை விட எங்களுடைய தாய்கள் எங்களுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்து வெளி உலகை பார்க்காமல் போர்வைக்குள்ளேயே போர்த்தி வளர்த்துங்க எங்கள் அம்மா அப்பா தேவையா பேங்குறான். எனக்கு எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? பொறுமையா கடைபிடிக்கணும். அப்படி கையை விட்டு என்னடா சொன்ன உள்ள சொல்றான் அப்படின்னு என்ன போதும். ஒண்ணு பண்ணி கலந்துருந்தான். ஏன் இது கை கொண்டு நினைக்கிறான். இன்னொருக்கா சொல்லுங்க, உன்னை நான் பார்க்கிறேன்னு சொல்லி அப்படின்னு அவன் வாய் திறப்பான். அப்ப அந்த இடத்துல என்ன தகவல்? நான் படிச்ச டிகிரியா, அல்ல நான் பண்ண தியாகங்களா, நான் கட்டி வச்ச ஆசிரமங்களா, நான் கட்டி கொடுத்த அனாதைகளா, நான் என்னால் படிக்க வைக்கின்ற பட்டத்தோடு பதவியோடு இருக்கிற எத்தனையோ பெரிய மனிதர்களா? அது காப்பாற்றுமா? என்னோட ஸ்டேட்டஸ் காப்பாற்றுமா? இல்ல. எது காப்பாற்றுவீங்க? அதுதான் இது லட்ச இல்லையா? இது ஈஸி ஃபார் மீ லட்ச. ஆமா, என்னது? இது பிராக்டிகலி, லாஜிக்கலி எனக்கு என்ன வழி? எனக்கு இல்லை மாற்று வழி சொல்லி சத்தியமா சாரிகளை கூட நான் தயார். மாற்று வழி சாரிகள் சார்பு நாயுமா 100 கிலோ தங்கம் கொண்டு வந்து ஒரு மூளை குறுக்கு செவிடு ஒரு இந்த பேஷண்ட், அவன் கோமா பேஷண்ட், அவன் தலையில போட்டு அரசு பாதுகாப்பு நான் 1 கிராம் கொண்டு வந்து விட்டுருவியா? அப்ப இவனுக்கு ஒரு சட்டம், சந்தியாவனுக்கு ஒரு சட்டம், சங்கராச்சாரியார்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும் முறை இந்த நாட்டையோ இந்த தேசியத்தையோ இந்த தேசிய கொடியோ சாத்தியமாக அளித்த நாட்டை மரணம் தான் தந்தது என்றால் மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மானகட்ட வாழ்வாழ்வது விட மரணமாவது மேலன் சகோதரர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கோர்ட்டு சொல்லிட்ட போடுகிற கேட்டு என்னென்ன போட்டுருவீங்க? நீதிபதி போய் காலில் விடுகிறான். சாய்பாபா வீட்டுக்குள்ள 3 கோலை நடந்துச்சு, பிடிச்சியா? நாங்கள் யாரை குறைக்கிறோம்? எங்களால் பாதிக்கப்பட்ட எண்டையை நாம் சொல்லுகிற சகோதரர்களை, இஸ்லாமியர்களாலோ அல்லது எங்களுடைய இஸ்லாம் கமிட்டியாலோ என்னாலோ பாதிக்கப்பட்டவன் ஒரு சிறு ஆள் சொல்லி பார்க்கலாம். ஒரு ஆள் இன்னைக்கு இந்த நாட்டை வச்சுட்டு வேற நாட்டுக்கு போயிடுறேன். ஆனா எங்களை தீவிரவாதிகள் பேப்பர்கார பூரா அதே ஓட்டு எழுதுறது. இவர்கள் மாதிரி ஒரு ஜனாதிபதி வெங்கட்ராமையன் இந்த சங்கராச்சாரியை காண்பதற்காக சுமார் 140 முறை அவன் ஜனாதிபதி அவன் துணைஜனாதிபதியாக இருக்கும்போது வந்து சென்றிருக்கிறார். இப்ப போறான் சொந்த காசுல ஹெலிகாப்டருக்கு போறது. ஜனாதிபதி ஆனவொன்னா அரசியல் விமானத்தில் பறத்தான். ஏன் அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண, இவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்க இல்லையோ? பாரு, மீன் பிடிக்கிற ஒரு புழுவை போடுவான். அந்த புழு இருக்கு. நாட் த ஹீல் ஆஃப் சிட்டி, வாட் த ஃபிஷ் லவ். நாட் ஹீல் ஆஃப் சிட்டி, வாட் த ஃபிஷ் லவ். உனக்கு ராமன்மா சீதைமா, ராம கோயில் கட்டுறதால் ஆருக்கு லாபம்? 2% வருஷவர்களுக்கு லாபம். விஷ்ணுவின் அவதாரமான ராமன். இந்த சங்கராச்சாரியார்கள் 5 பேர்களும் நாங்கள் ராமன் கோயிலுக்கு கல் வச்சு பிரதிஷ்டை பண்ண தயார் என்று சொன்னால் பாபர் மசூதி இடத்தை நானே வாங்கி தருகிறேன் என்று என் தாயின் நான் செல்வார்களா சகோதரர்களே? இந்த பேப்பர் காரணம் போடுவாங்க, போட மாட்டேன். திருட்டு பேர் எப்ப போடல? ஓட்டு தெரிஞ்சா போட்டான், ஓட்டுவோம்னா போடலாம். என்ன சொல்லு, நாங்க ஒரு மாதிரி ஒரு நிலத்துக்கு ஆயிட்டோம். என்ன பண்றது? எங்களுக்கு முடியல. மாட்டை நேசிக்கிறோம், மண்ணை நேசிக்கிறேன், மலையை நேசிக்கிறேன், இந்த வாழ்க்கை மக்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். ஆனால் எனக்கே என் இனத்துக்கே ஒரு ஆபத்து வரும்பொழுது நான் நேற்ற மாற்றங்களை புறக்கணித்து விட்டு ஒரு தற்காப்பை நான் மீண்டும் நேற்றத்தை பெறுவதற்காக உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுவிட்டேன். அதனால் வருத்தத்தோடு தான் இந்த தீவிரமான பாதைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. எனக்கு மாற்று சொல்ல நீ பாதுகாப்பு கொடுத்தியா? இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேர் இந்த ஐடி உங்க பாட்டு செய்யல உங்க மாநிலம் இந்த ஐடி நீ போன்ல கூப்பிடுங்க பேசுறான்னு பாக்குறேன்.
நான் கூப்பிட பேசுறவன் இல்லைன்னு பார்ப்போம். பேசுமா? ஏன் ஏன் அவனுக்கு தெரியும். அவனுக்கு எடுத்து காட்டாலும் என்ன அவங்களுக்கு தெரியும். நான் போற வச்சு இந்த போலீஸ்காரங்க தான் நிற்கணும். நான் வீடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் புரோட்டோகால் கொடுக்கணும். இவன் தமிழ்நாடு போலீஸ் ஏன் அதுதான் என்னோட கருத்து. எனக்கு இருக்கிற உரிமை உனக்கு வேலைக்கும் போது நீ என்ன மாதிரி ஆகிறது ஆகாது உன்னுடைய தலையெழுத்தை பொறுத்தது. நான் பேனாகட்சி இல்லாம ஒரு முதலமைச்சரை பார்த்து ஏசி முன்னேறி கேட்டு போட்டு நான் 200-300 கிலோமீட்டர் போறேன். என் மேல கால் கூட்டி விழுந்துருமா? விழுந்த காட்டால் போயக்காரன் இருக்குமா? ஏன் சகோதரனே ஏன் என்ன என்ன பெரிய காலத்து ஒண்ணும் கிடையாது. எழுப்பு துண்டு தான் தூக்கி பேசிங்கன்னா 10 பேர் பேசினா நான் திரும்ப ஊர் போக முடியாது. ஆனா ஏன் என்ன கண்டித்து அரசுகள் பயப்படுவான்? என்ன அவனுக்கு எங்க வீக்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை அங்க அமுக்கணும்னா கத்தராக என்ன சும்மா ஒவ்வொரு வரிகளும் பதியப்படுகின்ற வரிகள் அல்லவா? ஆண்மை இருந்திருந்தால் நீ ஒப்ப ஜெயராமனுக்குத்தான் பிறந்திருந்தால் என் மீது சதாவை போட்டு பார்த்து சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் அந்த ரிப்போர்ட் சாட்டாண்டேன் மைக்ரோ விஷய ஞானம் உள்ளவர்கள் எனக்கு எங்கெந்த சுற்றி இருக்குதுன்னு தெரியும். அது எப்படி எப்படி கட்டினா கவர்மெண்ட் ஆக்க முடியுது. இந்த சங்கராச்சாரியா போய் பார்க்கிற வெங்கட்ராமன் 248 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அரசு பணம். ஆனால் 50 கோடி ரூபாய் இலவச மின்சாரம் சிறு விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறதுக்காக ரத்து செய்ய சொன்னவுடன் ரத்து செய்தது டாக்டர் நாங்கள் திரும்ப போராடி அதை பெற்றுக் கொடுக்கும். 50 கோடி ரூபாயில் சுமார் 4 கோடி விவசாயிகள் பலனை தடுத்தார்கள். ஒரு சங்கராச்சாரியர் என்ற ஒரு அயோக்கியனை பார்ப்பதற்காக மனித உரிமையை மதிக்காதவன், இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே ஏற்றுக்கொள்ளாதவன், ஒருமுறை கூட வாக்களிக்காதவன், சனாதான விரும்பி ஜாதி வெறிகள், அவனை பார்ப்பதற்கு அரசு பணத்தை எடுத்துக்கொண்டு 240 கோடி ரூபாய் செலவு செய்தான். நான் பார்த்துக்கிட்டே டக்குனு அக்கௌண்ட் ஜெனரலுக்கு ஆடிட்டர் ஜெனரலுக்கு போட்டு சம்பளத்தை போடாது. இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய பென்ஷனை கடைசியில் வைத்திருக்கிறேன். நான் சுப்ரீம் கோர்ட் இன்டர்மினேஷன் வாங்கி வந்தேன். அவனுக்கு பென்ஷன் கொடுக்காத 10,000 ரூபாய் பென்ஷன் நிறுத்தி வை முதல்ல சம்பளத்தை. என்னது ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு இவர் இருந்தார் ஜனாதிபதி. அவரு நம்ம கோயில் பாலக்காடு கோயில் கட்டுக்கு 350 ரூபாய் எழுதினார் சொல்லி அன்னைக்கு இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் அந்த அட்வொகேட் எக்ஸ்ட்ரா போட்டு 350 ரூபாய் கட்டினா ராதாகிருஷ்ணன். இவருங்க தண்ணி மாதிரி பணத்தை செலவு. அப்ப ஜெயலலிதா கோயில் மீறிய ஆரம்பிச்சா. நான் பார்த்து ஒரு கேஸ் போட்டேன். எப்படி நீ விசாரிச்சா? உடனே இந்த பாப்பனை பத்திரிக்கலாம் ஜாதி வெறி பிடித்த பழனிவாவா இவன் முஸ்லீம் மத வெறிய இருந்துட்டு போறேன். அதனால என்ன உடனே வகையை பிடிச்சிருக்கேன். ஒரு குடிகாரன் இருக்கிறார், குடித்து விட்டு வெளியோர் வருகிறார், 4 கல்லெடுத்து அடிக்கிறார். ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறார் சித்தன், அவன் கல்லெடுத்து பாட்டு எடுத்து அடிக்கிறார். பலருக்கு பாதிப்பு. நான் என் மதத்தில் வெறியாக இருப்பது இன்னொருவருக்கு என்ன பாதிப்பு? ஒருவனை மதை மாற்றி விட முடியுமா? முடியுமா சகோதரனே? இது இம்பாசிபிள். இம்பாசிபிள். எல்லா பேரும் கவனமா இருக்காங்க. ரஜினிகாந்த் ரசிகனா இருக்கிற எங்க வீட்டு வேலைக்காரங்க என்னால முடியல, மாற்ற முடியல. இந்த டிரைவர் வச்சிருக்க படத்துக்கு போனாதான் சரியா ஓட்டலாம். அவனுக்கு படம் காட்டாம கூட்டிட்டு போனேன்னு வச்சு இப்ப நான் இப்ப டைம் ஆகி போய் பார்க்க முடியாதா இருக்கேன். ஏதோ ஒரு படம் போய் வச்சுக்கலாம். இன்னும் என்ன ஆகும்? அது வேலைக்கு முறை ஓட்டலாம். ஒரு ரசிகனையே மாற்ற முடியாத ஒரு மதத்தை மாற்றுவது என்பது முடியாத சகோதரர்களை. மனமாற்றம் ஏற்பட்டால் தான் மதமாற்றம் ஏற்படும். அரபு நாட்டிலிருந்து பணம் வருது வந்து உங்களை என்னெல்லாம் வந்து போது ஒரு 5 தீனார் தர சொல்றேன். என்ன போடுற தூக்கி போய் காட்டி போட்டால் அதிகமாக நினைவான். புரியே சொல்றான். ஒரு 4 பிச்சைக்காரனை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். ராஜஸ்தானுக்கு அந்த பிச்சைக்காரர்கள் திருவாரூரில் பிடித்திருக்கிறாங்க. வேதாரண்யத்தில் கூட ரிமாண்ட் பண்றான். பண்ணி பாகிஸ்தான் உளவாளிகள் கைது ஜெயில போட்டான். என்னையும் அரசு அதிகரித்தான். உடனே பிடிச்சான். நான் நீதிபதி கேட்கிறேன், ஏதா பாபர் மசூதியை இருக்கா எங்க அரசு பண்ணி உள்ள போட்டேன். அரசு அதிகரித்தாலும் எங்க அரசு பண்ண உனக்கு கீழே நெருங்கி இருக்குமா? அப்போ என்ன கூட்டு உள்ள போறோம். இவருக்கு கீழே செஞ்சாலும் எனக்கு நாங்க இருக்குமா? எனக்கு தேடி போகாம இருந்தா பொழுது போகாது. எனக்கு ஒண்ணு நான் கல்லா உழைப்பேன். ஸ்பெஷல் கிளாஸ் பேசுறேன். கல்வியை கட்டா கலைக்கு வந்து நிக்கிறாங்க. என்னடா வந்தேன் கூட நோண்டி போடுவேன். நான் உள்ள நுழையும் போதே ஜெயிலர்லாம் வந்து அந்த லாக் புக்கு தூக்கி வச்சிருவான். ஏன்னா நான் தான் பிரிசனர் வெல்ஃபேர் போர்ட் சேர்மேன். சிறைவாசிகள் சங்கத்தினோட தலைவர் நான். பாத்தீங்களா ஜெயில நான் தான் ராஜா மாதிரி உட்காந்துருக்கேன். அவன் புத்தகத்தை தருவான். திரடா புத்தகத்தை இப்ப நீங்க தருவான். என்னையா 1ஆம் தேதி 30ஆம் தேதி அன்னைக்கு கலெக்டர் வந்தது இல்லையா? வரலீங்க. சரி கொண்டா சரி 1 மாசம் பேப்பர் லைப்ரரிக்கு கொண்டா. 1 வருஷம் கழிச்சு அடிக்கணும் பழைய பேப்பரை. இந்த 1 மாசமா கைவியல் படிக்கிறது நம்ம தோழர்கள் இருப்பாங்க. தோழர்கள் இவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம இளம்பா ராமசாமி எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் நல்லா பார்த்து சொன்னாங்களா? ஒரு அடி சூப்பர் விட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போடுவாங்க. ஜனாதிபதி
அவ்வளவுதான் நல்ல பையன் வந்து அவன் இந்தி தெரியாது தமிழுக்கு டிரான்ஸ்லேட்டர் டாக்டர் வைக்கிறாங்க இல்ல நான் மொழி நீங்க என்ன டாக்டரா போடா டாக்டர் வைடா தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச டாக்டர் வைடா நல்ல வச்சாரு கவர்மெண்ட் கருத்தில் வச்சா அவன் ஒன்றும் இல்லை அது என்ன ஒண்ணு முடியல அதை பார்த்து இங்கிலீஷ்ல உணவு பார்த்து இருக்கிறவங்க எதாவது போக முடியும் நெஞ்சு வரைக்கும் விட்டு போ இதுக்கு வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் வந்தா போகுங்க ரொம்ப எடுத்து போயிக்கலாம் உள்ள போயிட்டாத வழி வர முடியல வர்றது கூட குத்தம் அப்படின்பா அவர் ஆசிரியர் போல ஒண்ணும் இருக்காது நீங்களாவது தெரிந்து கொண்டு இயற்கை இல்லாத இதெல்லாம் களப்பணிகள் படாக்கட்ட பொழுது அந்த அதிகாரிகள் போய் விட்டுக்கலாமா என்ன அறிவித்தாலும் அந்த அறிவிப்புக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இன்று இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் ஆபத்தான நேரத்தில் இந்த மனித உரிமை கழகம் ஒரு சரியான மொழியை சரியான தீமை எடுத்து உணர்வு பூர்வமாக உண்மையான அன்றாக அதற்கு என்றும் நாங்கள் நன்றி தரப்பட்டவர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் நாடு நரம்புகளை படங்களாக்கி உங்கள் வாழ்வுக்கு இருக்க பயணமாற்றம் என்று உறுதி கூறிய தெரிவித்து வருகிறேன். நன்றி.